பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? என்ன இன்னைக்கு ரொம்ப அவசரமா ஃபாஸ்டா இருக்கீங்க? ஏற்கனவே லேட்டு. ஐயோ பேசணுமே இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல ஏற்கனவே லேட்டு. இல்ல அது முந்தானேத்து தெரியலையா அந்த லேட்டு? முந்தானேத்து வேணுக்கே பண்ணது, 8:30 மணிக்கு போட்டது. நேத்தும் வந்து 8:30 போடணும்னே பண்ணது. இன்னைக்கு வந்து சுகுமார் ப்ரோ ஃபோன் பண்ணி சீக்கிரம் போடுன்னாரு. போட்டாச்சு. அப்படியுமே 7 நிமிஷம் லேட்டு. சரி பரணி அப்டேட் மட்டும் டக்குன்னு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம விடாபேச்சு மெயின் டாபிக்ல போயிடுவோம். ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுங்கிறத போயிடுவோம். இன்னைக்கு மெயின் அப்டேட்டே அதுதான், விடாமுயற்சி ட்ரெய்லர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெயிட்டிங் டு வாட்ச் 4 AM ஷோ. அதே மாதிரி இன்னைக்கான அப்டேட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நான் பெருசாக அப்டேட்ஸ் இன்னைக்கு இது பார்க்கல, தெரிஞ்சதை சொல்கிறேன். ஓகே, பாட்டில் ராதாவோட ட்ரெய்லர் Jan 18 ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி விஜய் சேதுபதி பர்த்டே இன்னைக்கு. ஸோ ட்ரெயின், அதுக்கப்புறம் ஏஸ், இந்த 2 படத்துலேருந்து கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வணங்கான் கர்நாடகாவில் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, தமிழ் வெர்ஷன். இந்த மாதிரி இந்த வாரம் ஓடிடின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக ரிலீஸ் ஆகிற ஓடிடினா ரைஃபிள் கிளப், அதுக்கப்புறம் பனி. இந்த 2 படமுமே இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ரைஃபிள் கிளப் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, பனி சோனி லெவலில் இருக்குது. மலையாளம் ஃபிலிம்ஸ். பாட்டல் லுக் இன்னைக்கு நைட் ஸ்ட்ரீம் ஆகும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஐஎம் காதலன் அப்படின்னு சொல்லி ஒரு மலையாளம் ஃபிலிம், நஸ்லின் ஃபிலிம், அதுவுமே இன்னைக்கு நைட்டு மனோரமா மேக்ஸில் வருது. இதெல்லாம் தான் மேஜரான இது. அதே மாதிரி வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா? இன்னைக்கு பெருசாக கவர் பண்ணல. நான் இன்னைக்கு காலைல படத்தை விட்டு அப்புறம் மத்தியானம் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். இல்ல இந்த மாமன் படம் ஃபர்ஸ்ட் லுக் வருதுன்னு சொன்னாங்க, நான் வந்துச்சா ப்ரோ? வரல. ஏன் வரல? ஆமா, தெரியல. இந்த ஏகே இதனால இது பண்ணிட்டாங்க நினைக்கிறேன், போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஏன் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அவங்க ஃபர்ஸ்ட் லுக் வர்றதுக்கு என்ன இருக்கு? ட்ரெய்லரா வர்றாங்க. ட்ரெய்லர் விட்டாதான் நமக்கு வந்து ஒரு இதில் வந்து மறைஞ்சி போகிற ஷேடை பண்ணிடும். இதுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி விடாமடிச்சு ட்ரெய்லருக்கு வருவோம். பார்த்தவங்கள இருந்து ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிட்டா அப்படி ஒரு நிமிஷம் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. பரணி ஜனவரி 30 இந்த படம் ரிலீஸ் ஆகுது, அதை விட்டீங்க அப்டேட். அது ஒன்றும் அஃபீஷியலா சொல்லல ப்ரோ, லீக் தானே, ட்ராக்கர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஆமா அப்படிதான் சொல்றாங்க. அது எல்லாரும் போட்டாங்க, பட் தெரியல. அதே மாதிரி நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு படம் பார்த்தேன், அதோட ரிவ்யூ சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ட்ரெய்லர் பற்றி பேசலாம். பிராவின் கோடி ஷாப்பு, அந்த அது வந்து பேசில் ஜோசப் அடுத்த ஒரு த்ரில்லர் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி டீசெண்டாக இருந்துச்சு. ஒரு மாதிரி டைம் எடுத்து கேரக்டரு, அந்த கான்ஃப்ளிக்ட்ஸு, அந்த மர்டர் மிஸ்ட்ரி தான். அந்த செத்து போனவங்களுக்கும் சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸ்க்கும் இருக்கிற கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்லோ பண்ணி நான் லீனியராக அப்படியே கொண்டு போயிருந்தாங்க. இன்ட்ரோவில் ஒரு மாதிரி நல்லா போச்சு. செகண்ட் ஹாஃப் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரைட்டிங்காகவும் சரி, எல்லாமாவும் சரி, கிளைமேக்ஸும் ஒர்க் ஆச்சு. எனக்கு ஓவரால் ஒரு நல்ல படம். தாராளமாக வந்து பேசில் ஜோசப் கெரியரில் இன்னொரு ஃபெதர் இந்த கேப் தான். எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு. தாராளமாக தேட்டரில் ஒரு தடவை பார்க்கலாம், ஒர்த்து தான். ட்ரெய்லர், விடாமுயற்சி ட்ரெய்லர் உண்மையிலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஒரு மாதிரி கிளாஸ் அண்ட் மாஸ் ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. எனக்கு நான் அந்த இங்கிலீஷ் ஃபிலிம் நான் பார்க்கல. அது என்னது, பிரேக்கிங் தான், என்னது பிரேக் டவுனா? அந்த படம் நான் என்ன பார்க்கல. இப்போ எனக்கு யாராவது ஏதாவது கரெக்டாக சொல்லிடுங்க. இப்போ இந்த ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, அந்த படம் பார்த்தவங்க யாராவது இருந்தாலும், நான் இப்போ அந்த படம் பார்த்துட்டு இந்த படம் பார்க்க போகவா இல்ல? ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். அந்த படம் பார்த்தவங்கிற முறையில, அந்த படம் பார்க்காதவங்களுக்கு இந்த படம் செம்ம ட்ரீட்டா இருக்க போகுங்கிறது இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன்னா நான் வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டீசர் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து படத்து மேல ரொம்ப ஹைப் வச்சிருந்தேன், மகிழ் திருமேனின்னு. அப்புறம் பிரேக் டவுனுங்கிறது கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஹைப் குறைஞ்சதுங்கிறது உண்மைதான். அது டீசர்ல டைலாக்லாம் எதுவும் இல்லாம வேற எதுவும் ரிலீல் பண்ணா ஒரே இதுக்கு அந்த டோட்டலாக பிரேக் டவுன் மட்டும் மொத்தமா எடுத்து வச்சிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு தான் யோசிச்சேன். ஏன்னா அந்த படம் வந்து டோட்டலாக ஒரு 1.5 மணி நேரம் படம் தான். அப்படிதான் யோசிச்சேன். ஆனால் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் அப்படியே மாறிடுச்சு, எண்ணம் மாறிடுச்சு. ஹைப் உண்மையாலுமே முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து பயங்கரமாக ஹைப் ஏறி இருக்குன்னு சொல்லலாம். நான் வந்து ஏன்னா வந்து இப்போ பிரேக் டவுன் பார்த்தவங்களுக்குமே இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா அதில் வந்து இந்த பேக் ஸ்டோரி கிடையாது. கிளைமேக்ஸ் வந்து ஒரு
அப்படியே படம் நின்றுட்டு போயிடும். ஒரு கட்டத்துல எப்படி ஆரம்பிச்சுட்டு அப்படியே முடிஞ்சிருமே தவிர அதுல ஒரு கேள்வியும் இருக்காது, பதிலும் இருக்காது. ஒரு சில கேள்விகளுக்கு பதிலே இருக்காது. இதுல வந்து அந்த டோட்டல் பதிலோட ஒரு 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 பேக் போர்ஷனோட பயங்கரமான ஒரு டீட்டெயிலிங்கா இருக்கும் போல இருக்கு. எனக்கு ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹைப் இருக்கு. எனக்கு ட்ரெய்லர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து ட்ரெய்லருக்கு முன்னாடி வரைக்கும் அந்த 15 நாளா ரொம்ப அப்செட்டா இருந்தேன் இந்த படம் மேல. ஏன்னா அந்த நியூ இயர் அன்னைக்கு வந்து நைட்டு சொன்னனால அந்த 15 நாளாவே டோட்டல் அப்செட்ல தான் இருந்தேன். அதனால படம் வந்தா வரட்டும், நமக்கு டேரக்டா ஒரே படம் குட் பை டாக்லி தான், குட் பை டாக்லி மேல கவனம் செலுத்திட்டு போயிடலாம் அப்படின்னு. ஆனா ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸான பிளஸ் அதே சமயம் இப்ப மகிழ் திருமணி பேட்டி பார்த்ததுக்கப்புறம் ஒரு டவுட் இருந்துச்சு, மாசீனே இல்லாம எப்படி அப்படின்னு. பட் மாசீன்ஸே இல்லாம ட்ரெய்லர்ல இவ்வளவு மாசா இருக்கு. பல சீன்ஸ் அது அர்ஜுன் இந்த ஜெயில் ஃபைட்லாம் செம்மையா இருந்துச்சு. அர்ஜுன் வந்து ஷோ ஸ்டீலர் மாதிரி இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு. அவர் அந்த மங்காத்தா காம்போ பயங்கரமா ஒர்க் ஆகும்னு தோணுது. படம் எப்படி இருந்தாலும் ஒரு பின்னாடி வந்து இப்போ எப்படி என்னைய இருந்தாலும் ஒரு கல் ஃபேன் பேஸ் வந்து உருவாகி இருக்குல்ல, அது மாதிரி வந்து இந்த படம் வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் அடுத்த விஷயம். பாக்ஸ் ஆஃபீஸ் தாண்டி ஒரு நல்ல குவாலிட்டியான விசுவல்ஸ். இந்த என்னன்னா கடந்த ஒரு 8 வருஷத்துல வந்து ஒரு சைடு வெற்றி, ஒரு சைடு நீரவ்சா. இந்த 2 பேரும் நீரவ்சாங்கிறது சூப்பரான கேமராமேன் தான். பட் அவுடேட்டட் ஆயிட்டார், அவ்வளவுதான் நான் சிம்பிளா சொல்லணும். அவர் கேமரா வந்து சாதாரண கேமராமேன் கிடையாது. தூம் 2 பில்லாலாம் அவருக்கு வந்து இந்திய சினிமாக்கு கேமரால ஒரு ஒர்க் காமிச்ச படம் தூம் 2வும் பில்லாவும் ரெண்டும் கேமரா ஒர்க்ல பயங்கரமா காமிச்ச படம். பட் அவர் ஆல் அவுடேட்டட் ஆயிட்டார், அவ்வளவுதான். அதுக்காக நம்ம வந்து அவர் டோட்டலா வந்து நம்ம மட்டம் தட்டல. ஆனா என்னன்னா கடந்த ஒரு 3-4 படங்கள்ல அவரோட ஒர்க் வந்து ஒரு சாட்டிஸ்பேக்ஷனா இல்ல. படம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவர் வந்து நம்ம நினைச்ச மாதிரி காமிக்கல. இது பாத்தீங்கன்னா சூப்பரா எல்லாமே நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. பிரேம்ஸ், அதாவது பிரேம்ஸ் சொல்ற மாதிரி இருந்துச்சு எல்லாமே. ஓம் பிரகாஷ் சூப்பரா காமிச்சிருக்காரு. இந்த ஆரம்ப படத்துல நல்லா பிரேம்ஸ் இருக்கும், அது மாதிரி நல்லா இருக்கு. இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ட்ரெய்லர். அதே மாதிரி நான் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் அந்த லுக்ஸ் தான். ஆனா நான் ரெண்டாவது சர்ப்ரைஸ் எதிர்பார்க்கல, அந்த ரேப் போர்ஷன் எதிர்பார்க்கல. அதாவது டைட்டில் ட்ராக் வந்து பாட்டில் வைப்பாருன்னு எதிர்பார்க்கல. நான் அந்த லுக் தான் எதிர்பார்த்தேன். நான் அந்த திரிஷா கூட இருக்க போஸ்டர் அதுக்கு தான் வந்து 1 hour 2 போஸ்டருக்கு போட்டிருந்தேன். அந்த லுக்லாம் படத்துல வரணும். அதே அதுல அன்எக்ஸ்பெக்டடா கொஞ்சம் அதாவது சால்ட் அண்ட் பெப்பர்லயே பேர்டு வச்சு ஒரு இது வச்சிருந்தாரு கோட் போட்டு, அந்த லுக்கு. மற்ற எல்லாமே 2-3 இது நல்லா இருந்துச்சு. எனக்கு ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல ஹைப்பா இருக்கு. பிப்ரவரி 6க்கு வெயிட்டிங், அவ்வளவுதான். மத்தவங்க சொல்லுங்க இப்ப ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி அந்த இருந்தது? கிளப்புக்குள்ள ஏகே மாதிரி ஒருத்தர் இருந்தார்ல, அவர் ஏகேவா? இல்ல இல்ல நிறைய பேர் எனக்கு ஏகேன்னு தோணலங்க. அது வந்து அதான் நிறைய பேர் ஒரு போட்டுருந்தாங்க, அதனால கேட்டேன். ஒரு ஹோட்டல் பார் மாதிரி இருக்கும். அதாவது இந்த இது சொல்ற ரெஸ்டோ பார்னு சொல்ற மாதிரி அந்த லோக்கல் ரெஸ்டோ பார்ல அங்க வந்து இவர் தேடுறப்ப அங்க அங்க இருக்கிற ஒரு ஆள், அவ்வளவுதான். அங்க சுத்தி எல்லா கேரக்டரும் இருக்கும், அதுல ஒரு ஆள் தான் அவரு. ப்ரோ எனக்கு ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. 90% 95%லாம் கிடையாது, 100% பிரகாஷ் ப்ரோ என்ன சொன்னாரோ அந்த எல்லா ஒப்பீனியனோடய நான் ஒத்து போகிறேன். ட்ரெய்லருக்கு முன் ட்ரெய்லருக்கு பின் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ எவ்வளோ லோவாக இருந்ததோ அது அவ்வளோ அழகாக வந்து என்னன்னா பாசிட்டிவாக மாற்றிட்டாங்க. இப்படி ஒரு கண்டென்ட் வச்சுட்டு ஏன் இவ்வளோ நாள் டிலே பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் அப்பப்போ நமக்கு சொல்லியிருந்தா இல்லை காட்டியிருந்தா கூட அப்படியே அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட்டர் லெவலில் இருந்திருக்கும். பட் இதுதான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ப்ளஸ்ஸாக ஃபீல் ஆகுது. இன்னும் ஒரு 2 weeks இருக்குது, 3 weeks இருக்குன்றப்போ இந்த மீட்டர்லேயே போனாங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து என்னென்னா படம் இன்னும் பேசும். ஸோ அதே எண்ணெயிருந்தலோட அந்த ஒரு மாதிரி தான் எண்ணெயிருந்தல் எனக்கு அப்போவே ரொம்ப பிடிச்ச படம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் டிஃபெண்ட் பண்ணியிருந்த ஒரு படம். ஸோ விடாமுயற்சியும் எனக்கு அதே மாதிரி ஒரு கல்ட் கிளாசிக்காக வரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஃப்ரேமை பாருங்க ஜீன்ற மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேமும் பயங்கர மாசாக பண்ணியிருந்தாரு. எனக்கு அந்த மாசான சீன்ஸில் வர்றதை விட பார்த்தீங்கன்னா நிறைய லுக்ஸ் வேரியேஷன் காமிச்சிருந்தாரு பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி எந்த படத்துல தலை வந்தனா இந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க டேரக்டர்னு தெரியல. லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு என்ன இருந்தாலும் அதுக்கப்புறமும் ஒவ்வொரு லுக்கில் வேரியேஷன்ஸ் நிறைய காமிச்சது, அதுவும் அழகா பார்க்குறவங்க எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி காமிச்சது யாருன்னு எனக்கு தெரியல. பட் இது அவ்வளோ சூப்பராக இருந்தது. இல்ல நிறைய ஃப்ரேம் இன்னொன்று இருக்கு. என்னன்னா வந்து டப்பிங் வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்பேஸ் பேசும்போது சொன்னோம், அவர் ஏகே வாய்ஸ் ஓன் வாய்ஸ் நல்லா இருக்கு, சூப்பர், அந்த நல்லா இருக்கு, சூப்பரா அந்த ஓன் வாய்ஸ் அப்படி நார்மலா பேசுற மாதிரி இருந்துச்சு. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப நாள் கழிச்சு இந்த யதார்த்தமான ஒரு கேரக்டர் மாதிரி இருந்துச்சு. இந்த ரொம்ப சோகமா வந்து சாஞ்சி கோட் சூட் போட்டு இந்த டாடி கட்டப்ப சாஞ்சி இருப்பார்ல, ஒரு ஃப்ரேம்ஸ் ஷேர் பண்ணோம்ல ஸ்கிரீன்ஷாட்ல, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே பாக்கறக்கே அதாவது ஆன் ஸ்கிரீன்ல பாக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த அஜித் லுக்கை வந்து மகிழ் திருமணி கரெக்டா கொண்டு வந்திருக்கிறாரு. நல்லா இருந்துச்சு. ரைட்டு, அடுத்த ட்ரெய்லர் பாக்குறப்ப அதான் ப்ரோ நினைச்சேன். ஆக்சுவலா இது மட்டும் சொல்லிடுறேன், ட்ரெய்லர் பாக்குறப்ப அதான் நினைச்சேன், பேசும் இது எல்லாமே இருக்காரு, இதை சொல்லி ஆகணும் ஸ்பேஸ்ல நம்ம அப்படின்னு சொல்லி. ஸோ ஓவராலாக சூப்பராக இருந்தது. ஸ்பெசிஃபிக்காக நான் கூட சொல்கிற ஒரே ஆள் யாருன்னா எல்லாரையும் தாண்டி அனிருத் பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருந்தாரு. எனக்கு அந்த சாங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது சீக்கிரம் விட்டா நல்லாயிருக்கும். ஸோ விடாமுயற்சி ட்ரெய்லர் சூப்பராக இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும்.
ப்ரோ நான் ஆனா அந்த திரும்ப ஒரு டவுட் மட்டும், ஒரே டவுட் மட்டும். எல்லாருமே திரும்ப திரும்ப அதை அஜித்னே அந்த டாடி அந்த பெரிய முடி வச்சிருக்கிற சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே இப்ப ஆல்ரெடி போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு எல்லாம் அப்படிதான் தெரியுதா? இல்ல ப்ரோ, இல்ல அது இல்ல இல்ல சிமிலரா ஆமா ஒருத்தரோட ப்ரோ, ஃபேஸ் அப்படிதான் ப்ரோ அவரு தெரியுது. அஜித்தோட போட்டோ எடுத்திருப்பாரு, அதையும் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க பாருங்களேன். அந்த இல்ல இல்ல வெப் அது வேற. சினிமான்ற பேஜ் கீழே கமெண்ட்ல போய் பாருங்க, வேற ஒரு பர்சன் அவர் ஆக்சுவலா. இல்ல 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 அவர் கொஞ்சம் வேற. சிமிலரா எனக்கு இருக்கும் அவரோட ஃபேஸ். எல்லாரும் அதே ஸ்டைல் பண்ணிட்டு அதாவது இருக்காங்க. இல்ல லாங் ஷாட்னால நமக்கு அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல. ஆமா, அது ஏகே கிடையாது, கண்டிப்பா ஏகே அது கிடையாது. ஏகே இல்ல அதாவது லாங் அது. இல்ல ஷாட்னால ப்ரோ, அது கிடையாது. அது கண்டிப்பா கிடையாது, அது கண்டிப்பா கிடையாது. நம்பாதீங்க, தயவு செய்து நம்பி ஏமாறாதீங்க. இல்ல அதான் நமக்கு இல்ல, எனக்கு தெளிவா தெரியுது. மத்த எல்லாருமே அதை போடுறாங்களே, போஸ்டா போடுறாங்களே, எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. ஏன் அதனாலதான் நம்ம கண் நானும் கேட்டேன் எனக்கு என்ன உங்ககிட்ட. ஏன் இல்ல கண்ணு இல்ல எனக்கு நான் எனக்கு கண்ணு தெரியலையா இல்ல மத்தவங்களுக்கு கண்ணு தெரியலையான்னு டவுட் ஆயிருச்சு. இல்ல 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 அது ப்ரோ, ஏகே கிடையாது. அது ஏகே கிடையாது. பட் இந்த படத்துல வந்து மூணு லுக்குக்கு மேல 4 லுக்கு வரைக்கும் இருக்கு போல இருக்கு. ஒரு தாடி வச்சு ஒரு டோட்டலா லாக் 7. ஹேர்ல அப்படி 7 அதான் 4 லுக்குக்கு மேல இருந்துச்சு. அதுவே அன்எக்ஸ்பெக்டட். அதே போல வந்து மியூசிக் வந்து படத்துக்கு தேவையில்லாம ஒரு ஹீரோயிசமா அந்த மாதிரி எல்லாம் போடாம ஆம், படத்துக்கு என்ன தேவையோ அத மியூசிக்ல போட்டிருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. புகழ்ந்தெல்லாம் பாடி அந்த மாதிரி எல்லாம் போடாம நார்மலா வந்து இந்த படத்துக்கு இதுதான், ஒரு கிளாஸ் மூவி, இதுக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பரா போட்டிருந்தாரு அவரு மியூசிக். அத கண்டிப்பா சொல்லி ஆகணும். நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர். உண்மையான ஃபேன் பாய் ஃபீல் பண்ண ப்ரோ. நான் அனிருத் சொல்லுவாங்கல்ல நிறைய பேர் அவரை கிடையாது அப்படின்னு, பட் நான் ஃபீல் பண்ணேன் இந்த படத்துக்கு இது வேணும் அப்படின்ற மாதிரியே போட்டிருந்தாரு. இல்ல ப்ரோ, நான் கூட உண்மையிலே வலிமை மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சேன். ட்ரெய்லர் வலிமையிலே ஃபுல் கதையும் சொல்லிடுவாங்க, வலிமை மாதிரி இதுவும் வந்து உடச்சு விட்டுருவாங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல. அதாவது வலிமையை நம்ம எதிர்பார்த்தா அந்த இதோட வந்து ட்ரெய்லர் உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மேல வந்து அர்ஜுன் கேரக்டர், அந்த அர்ஜுன் கேரக்டர் மட்டும் படத்துலயுமே ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா படம் கண்டிப்பா ஹிட் ஆயிரும் ப்ரோ. ராயன் எப்படி இடையில வந்து ஓடிச்சு அந்த மாதிரி பெருசா ஓடுன்னு எனக்கு தோணுது. இடப்பட்ட டேல வந்து ஓடிச்சுல ராயன் போன வருஷம், அந்த மாதிரி அர்ஜுன் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா போதும் ப்ரோ. நமக்கு படம் இல்ல ஹிட் ஆயிரும். படத்திலேயே வில்லன் கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப கிட்டத்தட்ட நான் ஒரிஜினல் பார்த்த வகையில சொல்றேன். அது இந்த ட்ரைலர் பாக்குறப்ப அது இன்னும் 100% தெளிவா தெரியுது. அர்ஜுனுக்கு ஃபைட்லாம் மாசா இருந்துச்சு. அந்த லெக் ஃபைட்லாம் இன்னமும் மனுஷன் ஆக்ஷன் கிங்கிறத நிரூபிச்சிட்டாருன்னு. சரி, எமோஜி கிங் வந்துட்டாரு. ஆக்ஷன் கிங்கை பத்தி பேசுறதுக்கு எமோஜி இல்ல கிங் அந்த வந்துட்டாரு. லுக்கே அதனால சூப்பரா இருந்துச்சு, அர்ஜுன் ஹலோ லுக்கே நல்லா ஹலோ இருந்துச்சு. ஆமா, எமோஜி கிங் வந்துட்டாரு. அதனால எமோஜி கிங் ஃபர்ஸ்ட் பேசிட்டோம். சும்மா இருங்க, இன்னொன்னு சொல்லிருங்க. நம்ம யூடியூப்ல பாக்குறப்ப, மொபைல்ல பாக்குறப்ப ஃப்ரேம்ஸ்லாம் அவ்வளவு இதா இருந்துச்சு. தியேட்டர்ல பாக்குறப்ப இன்னுமே நல்லா இருக்கும்னு தோணுது. யாராவது தியேட்டர்ல ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா சொல்லுங்க, அதுல எப்படி இருந்துச்சுன்னு ஒரு இது இருக்கும்ல. எல்லாருமே வந்து கொஞ்சம் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அதோட பெரிய பெரிய லெவல்ல ஒரு இதுல இருக்கேன். அதனால ஃபர்ஸ்ட் நான் பேசி முடிச்சிடுறேன். என்னால கட்டுப்படுத்த முடியல, தாங்க முடியல. பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க, அதுக்காக தான் சொன்னேன். நான் வந்து ரொம்ப இதுவா, நான் வந்து ஆக்சுவலா வந்துட்டு இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. பட் ஆனா ஓகே, ஒரு லைட் ஹார்ட்டடா அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டைலிஷா இருந்த மாதிரி இருந்தது. பட் ஆனா ட்ரைலர் வந்து ரொம்ப அது வேற மாதிரி ஒரு ஒரு விஷுவல்ஸ், எப்படி சொல்றது, ஒரு ஸ்டைலாவும் இதுல அவரோட லுக்குமே கூட இப்போ ஒரு சில யங் லுக் காட்டுறாங்க. டீசர்ல அது காட்டியிருக்க மாட்டாங்க. அவரோட வாய்ஸ் கேட்கல நம்ம டீசர்ல, அதெல்லாம் வந்து கேட்காதனால அது ஒரு ஃபுல்ஃபில் ஆகல எனக்கு. இதுல அவரோட வாய்ஸோட அந்த ஒரு இதோட பார்க்கும்போது அவங்க இத்தனை நாள் வந்து மகிழ் வந்து டைம் எடுத்துக்கிட்டு இது இவ்வளோ ஒரு குவாலிட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னும் போது, இவ்வளவு நாள் அவர் வேஸ்ட் பண்ண டைம்லாம் வந்து அப்படியே ஈஸியா மறக்க வச்சுட்டு போயிட்டாரு. அவர் பொறுமையா எடுப்பாரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனா பொறுமையா எடுத்தாலுமே சூப்பரா எடுத்திருக்காரு. அந்த ஒரு ஒரு ட்ரைலர் வந்து படத்துக்கு ஒரு எவ்வளவு ஹைப் கொடுக்கும்னு தெரியும். இந்த ட்ரைலர் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மேபி நான் ஹாலிடேல வந்து வரதா இருந்தாலும், பிப்ரவரி 6 வரதா இருந்தாலுமே அது ஒரு கண்டென்ட் வந்து கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா பெரிய ஒரு ஒரு இது பண்ணும். எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்து எல்லா 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 விஷுவல் எல்லா ஃப்ரேமுமே. அதுல ஒரு சீன் வந்துட்டு அது அஜித் மாதிரியே இருந்தது, ஏகே மாதிரியே இருந்தது. அது எனக்கு அதுக்கப்புறமா நல்லா ஜூம் பண்ணி பார்த்துட்டு நான் பிரகாஷ் ப்ரோக்கிட்டே திரும்பி ஒரு வாட்டி கேட்டேன். பட் ஆனா அது அவர் மாதிரி ஒரு லுக்ல இருக்கு. பட் ஆனா வந்து அது அவர் இல்லை. ஸோ ஓவராலா நல்லா இருந்தது ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கு. நியூ இயர்ல போன அந்த ஒரு ஒரு இது எல்லாமே இதுல புடிச்சிட்டோம், சந்தோஷத்தெல்லாம். அவ்வளவுதான், நியூ இயர்ல போன வருத்தத்தை சந்தோஷத்தை திரும்ப புடிச்சாச்சு. 15 ஆமா, நாள் கழிச்சு எத்தனை அனுபவிக்க நாள் பொங்கல் முடியும். கொண்டு கழிச்சோம். வந்தாச்சு. இல்ல பொங்கல், ஆங்கில அதுவும் புத்தாண்டுக்கு போயிட்டு கண்ணம். தமிழ் புத்தாண்டு கொண்டு வந்தாச்சு ப்ரோ, அப்படி சொல்லலாம். இல்லங்க,
நானா இந்த நியூ இயர் அன்னைக்கு நைட்லாம் பாத்தீங்கன்னா சும்மா போட்ட என்னென்ன சொல்லியிருப்பேன்னு தெரியும். இந்த 15 நாள் ஸ்பேஸ்ல என்ன சொல்லியிருப்பேன்னு தெரியும் உங்களுக்கு. டேரக்டா குட் பை டாக்லிக்கு போயிடலாம்ப்பா போப்பா இல்ல அப்படிங்கிற ப்ரோ, அளவுக்கு நீங்க இருந்துச்சு. மட்டும் இல்ல, பட் எல்லாருமே வந்து என்னன்னா அப்படிதானே. இந்த ட்ரைலர் ட்ரெய்லர்லயே அப்படிதானே இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் வந்து டோட்டல் பாசிட்டிவ் வைப்பு திரும்ப கொண்டு வந்து கொடுத்துச்சு. இந்த படத்து மேல எப்படின்னா பாசிட்டிவ் வைப்லாம் நெகட்டிவ் வைப் எப்பெல்லாம் சொல்லுதோ அப்ப கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் பாசிட்டிவ் வரும். டோட்டலா கொஞ்சம் நெகட்டிவ் இருந்தப்போ சவாடிக்கா சாங் வச்சு நல்லா வைபா இருந்துச்சு. அப்பா போட்றா இந்த படத்துக்கு இந்த மாதிரி வைப் சாங்க வரான்னு நினைச்சா வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்காக சந்தோஷத்துல இருந்து நல்லா எரிஞ்சிட்டு இருக்கும்போது திக்கிது எண்ணெய் ஊத்துறதுல தண்ணியை ஊத்துற மாதிரி ஒட்டு மொத்தமா தண்ணி ஊற்றி அணைச்சு விட்டாங்க லைக்கா நியூ இயர் அன்னைக்கு. இன்னைக்கு திரும்ப மகிழ் வந்து பயங்கரமா ஒரு பூஸ்ட் ஏற்றிருக்கிறா. அப்படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிப்ரவரி 6 தான் அந்த படத்துக்கு பெஸ்ட் தேதி. ஏன்னா வந்து ஜனவரி 23 நாள் கம்மி, ஜனவரி 30 நாளும் அது வேஸ்ட்டு. பிப்ரவரி 6னா அங்கிட்ட வந்து தைப்பூசம், அந்த அடுத்த வாரம் தைப்பூசம் சேர்த்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ். அதாவது இனிமேல் வர எல்லா டேட்டுமே மொக்க டேட்டு தான். ஓகேங்களா? ஜனவரி 10 அந்த பொங்கல் டேட்டை விட்டதுக்கப்புறம் ஏப்ரல் 10 வரைக்கும் வரது பூரா மொக்க டேட்டு தான். அந்த மொக்க டேட்ல எது அதாவது கம்பேரிட்டிவ்லி பெட்டர் அதை தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தா பிப்ரவரி 6ங்கிறது நல்ல டேட்டு. அதுக்கப்புறம் பிப்ரவரி 11 தைப்பூசம் லோக்கல் ஹாலிடே வரும், அந்த வீக்கெண்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நடுவில் லீவு. அப்படி திரும்ப அடுத்த ஒரு காதலர் தினம் வீக்கெண்டு. அப்படி எல்லாமே சேர்ந்து வரும். ஏதோ ஒரு ஓரளவுக்கு சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்கிற மாதிரி ஏதோ கொஞ்சோண்டு அங்கே வரும், அவ்வளோதான். இப்போ கண்டென்ட் நமக்கு கிளிக் ஆனால் போதுங்கிற அளவுக்கு இருக்கு. சரி, 2-3 பேர் பேசுறதுக்கு சொல்லியிருக்கீங்க, அதனால் அவங்கள்ட்ட கேட்டுருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ராம்குமார் பிரதர் ட்ரெய்லர் எப்படின்னு சொல்லிருங்க. அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்க. யாரு? முத்துக்குமாரா? முத்து ப்ரோ. ஆமா ப்ரோ. ப்ரோ எனக்கு சரி, முத்து பேசிருங்க. முத்து பேசுறதுக்கு அப்புறம் வினோத்துக்கு அப்புறம் ராம்குமார். ப்ரோ நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த பிரேக் டவுன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கேரக்டர் தான் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா இந்த ட்ரெய்லர்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு 15-16 கேரக்டர் காமிச்சிருக்காங்க. நிறைய பேர்த்த காமிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அதுல வந்து தழுவலா தான் இருக்குமா ஒழிய ஃபுல் படமே அது மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2.5 hours அந்த மூவி இருக்கும்போது இந்த மூவி இருக்கும்போது அது 1.5 hours தான் சொல்லியிருந்தீங்க கரெக்டா? ஏதோ 1-2 சீன் மட்டும் தான் ஆமா, 1.5 மணி நேரம் தான் படம். அதான் 1-2 சீன் மட்டும் அதை வச்சு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அஜர்பைஜான் லொகேஷன் காமிச்சது வந்து தமிழ் சினிமாவிலேயே வந்து இந்த மாதிரி ஃப்ரேமு இந்த மாதிரி இது விஷுவல்ஸ் எல்லாம் எந்த மூவிலுமே பார்த்ததில்ல. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்து. அவ்வளோ சூப்பரா இருக்குது விஷுவல்ஸ் எல்லாம். விஷுவல்ஸ் தான் பயங்கரமா இருக்குது. அது பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இன்னுமே கூஸ்பமா இருக்கு. அது இல்லாம ஒரு நடுவில் வந்து ஒரு இங்கிலீஷ் ட்ராக் ஒன்று வந்தது, அது வேற பயங்கரமா இருக்குது. அந்த ட்ராக் எப்போ விடுவாருன்னு இருக்குது எனக்கு. அனிருத் வந்து பிஜிஎம் வந்து பட்டையை கிளப்பிடுச்சு உண்மையுமே. ஸோ ஓவராலா வந்து மூவிக்கு ரொம்ப வெயிட்டிங்கா இருக்கேன். பயங்கர வெயிட்டிங்ல இருக்கேன் ப்ரோ. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பிரகாஷ் ப்ரோ, அந்த அந்த ரோல் வந்து ஸ்மோக் பண்ற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. கண்டிப்பா அது அஜித்தா இருக்க வாய்ப்பு இல்ல. அது அஜித்தே இல்லைங்கிற வாய்ப்பு இல்ல. அது அஜித்தே இல்ல. அது அஜித்தே கிடையாது ப்ரோ. அது அஜித்தே கிடையாது. ஆமா. ஓகே, அடுத்தது வினோத். எனக்கு பிடிச்சிருந்து ப்ரோ. நல்லா இருந்தது ப்ரோ. நல்லா இருந்தது ப்ரோ. நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு இந்த படம் சம்பவம் பண்ணும் ப்ரோ. அவ்வளவுதான். எந்த டேட்ல இருந்தாலும். நான் மாவீரன் ப்ரோ இது இன்னைக்கு வந்து ஆமா அவர்கிட்ட தான் ஃபைனலா வரணும். ஃபைனல் டச் அவர் தான் கொடுப்பாரு. ராம்குமார் ப்ரோ சொல்லிருங்க. பிரதர் ஃபர்ஸ்ட் சாரி, என் வாய்ஸ் வந்து ஓரளவு சரியா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். ஆக்சுவலாக இதுவே தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு 2 நாள் ரேஸ் பார்க்க போயிட்டு அந்த 2 நாள் ரேஸால எனக்கு இன்னும் 4 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் எனக்கு அதுல இருந்து இன்னும் மீள முடியல. ஆனா விடாமுயற்சி எடுத்த லொக்கேஷன் வந்து இதை விட மோசமான கிளைமேட்டிக்கல் உள்ள லொக்கேஷனு. விண்டரும் சரி, சம்மரும் சரி. ஸோ அப்படிப்பட்ட லொக்கேஷன்ல ஒரு படத்தை இவ்வளோ என்ன சொல்றது எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் இப்படி ஒரு ட்ரெய்லர் நான் கனவு கூட நினைச்சு பார்க்கல. நம்ம ஏகேக்கு இப்படி ஒரு ட்ரெய்லர் வரும் அப்படின்ட்டு. அது 142 அந்த 220 அந்த 40 seconds இருக்குல்ல, சத்தியமா சொல்றேன் ஃபினிஷ். ஏன்னா அந்த அனிருத்தோட அந்த லைன் வரும்போது ஏன்னா அந்த கிளைம். ஏன்னா நீங்க என்னன்னா நீங்க ஷூட் பண்றவங்க வந்து ப்ராப்பர் ஜெர்கின் எல்லாமே போட்டு எல்லாமே ப்ரொடக்ஷனோட இருப்பாங்க. பட் நடிக்கிறவங்களுக்கு அது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அந்த ஜர்க்கி அந்த மாதிரி ப்ராப்பர் இது போட முடியாது. ஃபேஸ்லாம் கரெக்டாக காமிச்சுட்டு ஆகணும். ஏன்னா எல்லாமே கவர் பண்ணி நடிக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட கிளைமேட்டிக் கண்டிஷன்ல நடிச்சு ஒரு இவ்வளோ அவுட்புட் கொடுத்துருக்காங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப். சத்தியமா சொல்றேன், விடாமுயற்சி டீம் வந்து உயிரை கொடுத்துல ரத்தத்தை கொடுத்து உழைச்சிருக்காங்க. அவ்வளவு சொல்ல முடியும். இப்ப இந்த ரத்தத்தை கொடுத்து உழைச்சதுக்கு பலன் கிடைக்கலன்னா பலன் கிடைக்கும், கிடைக்க வைப்போம். தட்ஸ் ஆல். ஓகே, அவ்வளவுதான். அப்புறம் ரேகே ரேஸை பத்தி நான் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுறேன்.
அந்த ரேஸோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் மற்றவங்க பேசட்டும், எல்லாரும் பேசட்டும். ரேஸ் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி கொஞ்சம் லாஸ்ட்ல பேசுறேன். எங்க ஸ்பீக்கர் வேணா ரூம் பண்ணிக்கோங்க. ஹலோ. ஓகே, அடுத்து ஆஃப்லைன் பட சொல்லிருங்க. ஓகே ப்ரோ. ஆக்சுவலாக மகிழ் மேலே 2 நெகட்டிவ் வச்சுருந்தாங்க. ஏன் அந்த லொக்கேஷனில் போய் எடுக்கணும், இங்கேயே இந்தியாவிலே எடுக்கலாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து ஏகே சொன்னதை கேட்டு ஏன் கிளாஸாக எடுக்கணும், மாசாக எடுத்துருக்கலாம்ல, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 2மே கரெக்டான டிசிஷன் அப்படிங்கிற மாதிரி தோன்ற மாதிரி இருக்குது ட்ரெய்லர் பார்க்குறப்போ. அது மாதிரி ட்ரெய்லர், விஷுவல்ஸ், மியூசிக் எல்லாமே நல்லா செட் ஆகிருக்கு. ஒரே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். இப்போ ஸ்டோரி நான் அந்த மூவி பார்த்ததில்ல. பட்டு ஸ்டோரி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக போகாமல் ஏதாச்சும் ஒரு சின்ன ட்விஸ்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக போகாமல். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ விஸ்வாசமில் நம்ம ஆக்சுவலாக வேறு ஸ்டோரி நினச்சிட்டு போயிருப்போம். ஆனால் வேறு மாதிரி ஸ்டோரி வந்திருக்கும் எண்ட் வரப்போ. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கெஸ் பண்ண முடியாத மாதிரி ஏதாச்சும் ட்விஸ்ட் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு, கரெக்டாக எடுத்திருக்கிறாரு. ஓகே, இப்போ நம்ம கடைசியா நம்ம மாவீரன் போட்டு வருவோம். விஷால் ப்ரோ. ஐயா வணக்கம். ஆமால, அவர் பேசாம ஏங்க என்னங்க பேச கூட இல்ல. ஏங்க நேத்து இன்னைக்கு இப்படி இருக்கீங்க, நீங்க இருக்கீங்கறதே பாருங்க, இருக்கீங்கறதே தெரியும். பொங்கல் சாப்பிட்ட மயக்கத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல அப்பலாம் ட்ரெய்லர் அதுக்கு 3 நாளாவா? 3 நாளா அமைதியா இருக்காரு. தீபாவளினா பலகாரம், பொங்கல்னா நமக்கு பொங்கல் 3 நாளா போட்டு பொங்கலை போட்டு வாய அடைச்சிட்டாங்க. இல்ல ட்ரெய்லர் ஒரு 15 வாட்டி பார்த்துட்டு ஒரு ஏகேவோட மயக்கத்துல இருக்கேன். நான் அப்பையில இருந்து எல்லாருமே ஜிபிஓ எக்ஸ்பெக்ட் பண்றப்ப நான் அப்பையில இருந்தே விடாமுயற்சி தான் சொல்லிட்டு இருந்தேன். பாருங்க, ஃப்ரேம்ஸ் எல்லாம் கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்கு, எவ்வளவு நல்லா இருக்கு. ஏகே வந்துட்டு இந்தியாவோட மோஸ்ட் ஹேண்ட்ஸம் ஆக்டர். அவரை இது வரைக்கும் அப்படி கடைசி ஒரு 8 வருஷத்துல அப்படி காட்டவே இல்லை. மனுஷன் அப்படி காட்டியிருக்காரு. அதுலயும் ஒரு ஃப்ரேம் கோட் போட்டுட்டு கண்ணாடி ஒரு ஒரு கிளாஸ் போட்டிருக்காரு. கையில ஒரு பேக் வச்சுக்கிட்டு ஒரு டோர் மேல சாஞ்சு நிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம். அப்படியே ஒரு டேவிட் ஃபின்ச்சர் படத்துல வர ஃப்ரேம் மாதிரியே இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமா இருந்துச்சு. அனிருத் வந்துட்டு எனக்கு ரொம்ப ட்ரெய்லர்ல இம்ப்ரெஸ் ஆனது அனிருத் தான். கிழிச்சிட்டாரு அனிருத். இந்த டீசர்ல வர பிஜிஎம் கொஞ்சம் ரீமிக்ஸ் மாதிரி பண்ணி போட்டது, அப்புறம் எண்டில் வர ரேப் போர்ஷனு, எக்ஸ்ட்ராடினரியான ட்ரெய்லரு. நான் ரொம்ப வேற லெவல்ல பம்ப் அப் ஆயிட்டேன். எனக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்களா, ஆப்வியஸ்லி அது என்ன அந்த லொகேஷன் அப்படி இப்படி இப்படின்ட்டு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா சிங்க் ஆகி வந்து உட்காருது. அப்புறம் லீனியரா கதை போகாதுன்னு நான் ரொம்ப நம்புறேன். ஏன்னா 3 டைம் லைன்னு இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. ஸோ நான் லீனியரா இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன். த்ரிஷா சூப்பரா இருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேம் த்ரிஷாவோட ஃப்ரேம்ஸ் வந்துட்டு பாஸ் பண்ணி பார்த்தா, என்னடா அவங்களே இவ்வளவு அழகா இருக்காங்க, எல்லாருமே அழகா இருக்கீங்களடா அப்படின்ற. ஆரவ் செம்மையா இருக்காரு, அர்ஜுன் ஆப்வியஸ்லி, ரெஜினா. ஸோ எல்லாருக்குமே ஸ்ட்ராங்கான கேரக்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் வந்துட்டு தாறுமாறு, ரொம்ப சூப்பர். இப்பதான் நான் ரியாக்ஷன் வீடியோவும் போட்டேன், யாராவது பார்க்கணும்னா போய் பாருங்க. பயங்கரம், ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பிரகாஷ் அண்ணன். நான் வந்துட்டு நான் எதிர்பார்த்தது தான். ஏன்னா நான் அப்பவே சொல்லியிருந்தேன், ஒரு கைதி படம் ஒரு ஃபாரின் லொகேஷன்ல எடுத்தா, ஒரு பகல்ல கைதி எடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் சம்பவமா தான் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதுக்கு கொஞ்சம் அதிகமாவே மகிழ் கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் மகிழ் திருமேனி. அவரோட ஸ்டைல்ல என்னதான் ஏகே வந்துட்டு இதை பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாலும், அவரோட ஸ்டைல்ல ஏகேவை பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இன்னொன்னு, ரொம்ப ஷூட்டிங் டிலே, அவ்வளோ நெகட்டிவிட்டி இதெல்லாம் இருந்துச்சு. கண்டினியூட்டி ப்ராப்ளமே இல்லை. வலிமை ட்ரெய்லர் பார்க்குறப்பே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், என்னடா இவ்வளோ கண்டினியூட்டி மிஸ் ஆகுது, லுக்கெல்லாம் அப்படி இப்படின்னு மாறுதுன்னு. இதுல எந்த இதுவுமே இல்லை. அந்த காஸ்டியூம்ல இருந்து லுக்ல இருந்து எல்லாமே அவ்வளோ ப்ராப்பரா இருக்கு. அதனாலேயே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி எடுக்காம இவ்வளோ டிலே ஆனதுக்கு ஒரு நல்ல ஒரு நான்வெஜ் மீல்ஸ் கொடுப்பாருன்னு நான் நம்பிக்கையோட இருக்கேன். ஸோ February 6 சூப்பர், போய் அடிச்சு நவுத்துறோம். அவ்வளோதான் என்னோட ஒப்பீனியன். மாவீரன் ப்ரோ சொல்லி முடிங்க. அன்னைக்கு டீசரப்ப கேட்டிருந்தேன் என்கிட்ட ஒப்பீனியன், நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன் வேணாம் அப்படின்னு. ஏன்னா விஜய் படம் அஜித் படத்தெல்லாம் நெகட்டிவா இல்லை, மிக்சடு ஒப்பீனியன் இருந்தா கூட சொல்ல வேணாம் அப்படின்னு. ஆனா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ட்ரெய்லர். அதனால இதே நீ அன்னைக்கு சொல்லலைன்னு நினைப்பீங்க, அன்னைக்கு சொல்லியிருந்தா அடிச்சிருவீங்களே. இங்க நிறைய ரொம்ப இப்போ யாரோ சொன்னாங்களே அசர்பைஜான் லொக்கேஷன்லாம் பயங்கரமா இருக்குன்னு, அது உண்மையிலேயே பயங்கரமா இருந்துச்சு. ஒரு ஹாலிவுட் பட ஃபீல்ல அந்த ஏரியல் ஷாட்லாம் பயங்கரமா இருந்துச்சு. குறிப்பா இது அந்த டெக்னிக்கலா பயங்கரமா பாராட்டப்படும், இந்த படம் பேசப்படும், அது வேணா உறுதி. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, இந்த வருஷத்தோட
ஒரு பெரிய படத்தை நம்ம பிப்ரவரியில தான் பார்க்க போறோம். ஜனவரி ஃபுல்லா நமக்கு பெரிய படமே இல்லை. அது ஒருதான் வருத்தம். மற்றபடி ட்ரெய்லர் எனக்கு பயங்கரமா பிடிச்சிருச்சு. நானுமே 4-5 வாட்டி பார்த்தேன் திரும்ப திரும்ப. எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு ட்ரெய்லர் கிட்ட வரும். இது பிசினஸ் வைஸ் எப்படி இருக்க போது எந்த ஐடியாவும் இல்லை. முதல்ல ஒரு நல்ல படமா இருக்கும், அது வேணா எனக்கு உறுதியா தெரியுது. அதே வார்த்தை நம்ம சொன்ன அதே வார்த்தை. ஏன்னா நமக்கு அதான் நானே இப்ப என்னன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் இது எப்படி பண்ணலாம் இந்த மைண்ட் செட்டே கிடையாது. படம் ஒரு நல்ல படம் பார்க்க போறோம், நல்ல டெக்னிக்கலா ஒரு படம் பார்க்கறது இருக்குல்ல, அதாவது டெக்னிக்கல் லெவல்ல வந்து அவுட்புட் நல்லா வருதுன்றது. சமீபத்துல ஏகே படத்துல வந்து இந்த வெற்றியும் சில பல ஆளுங்களும் சேர்ந்து டெக்னீஷியன் லெவல்ல நிறைய கோளாறுகள் கொடுத்துட்டாங்க. இது வந்து அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம்ஸே சொல்ல முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. எனக்குலாம் நிறைய வருத்தம் இருக்கும். பேனர் வைக்கும்போது கூட நல்ல போட்டோ இல்லையாடா பாவிகளா, அநியாயம் பேனர் வைக்க கூட அநியாயம் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம்ஸ் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கே நம்ம இந்த மொபைல்ல எடிட் பண்ணி இந்த ஃப்ரேம்ஸ் இந்த இது பண்றோம்ல, ஒரு 9 போட்டோ 10 போட்டோ ஒன்னாக்கி இது பண்ணுவோம்ல, அதுல பார்த்தாலும் ஒவ்வொன்றும் தனித்தனியா குவாலிட்டியா இருக்கு. இது மாதிரி குவாலிட்டி தான் மிஸ் ஆகுறது இவ்வளவு நாள். என்னன்னா பாருங்களேன், பாலையா படம்லாம் பாருங்க, பாலையாவே இப்போ டெக்னிக்கல் லெவல்ல பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகுது. விஜய் கார்த்திகேயன் எல்லாம் தூக்கி கேமரா, அந்த டாக்கு மகாராஜில் கேமராமேனா போட்டது, தமன் மியூசிக் அது இதுன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா பெட்டர் அவுட்புட் வரதுக்கு என்ன காரணம், நல்ல டெக்னீஷியன் வேணும். என்னைக்குமே எல்லா படத்துக்கும் எந்த ஸ்டார் படத்துக்குமே சொல்றேன், நல்ல டெக்னீஷியன் இருந்தா அந்த டேரக்டருக்கு நல்ல அவுட்புட் வாங்க முடியும். மகிழ் திருமணி ஏற்கனவே அதுல நல்ல திறமையான ஆள், நல்ல அவுட்புட் வாங்குறதுல இப்போ நல்ல டெக்னீஷியன் உங்களுக்கு சேர்ந்து கிடைச்சிருக்கனால நமக்கு நல்ல ஒரு ஃபைனல் அவுட்புட் நல்லதா இருக்கும், நல்லா கிடைச்சிருக்கு. பிரகாஷ் அண்ணா, இனிமேல் மீதி எல்லாமே பிப்ரவரி 6 தான். பிரகாஷ் அண்ணா, இப்ப இந்த கார் ரேஸ்ல அதாவது சேசிங் சீக்வன்ஸ்ல தான் ரொம்ப மெனக்கெட்டு இருப்பாருன்னு பார்த்தா நிறைய ஹேண்ட் காம்பட்லயே பயங்கரமா ரோல் பண்ணி படுத்துக்கிட்டுலாம் அப்படிலாம் அவ்வளவு மெனக்கெட்டு பண்ணிருக்காருண்ணா. ஆக்ஷன் சீக்வன்ஸ் பயங்கரமா இருக்கு. எனக்கு அதுதான் வேணும். அந்த காரோ பைக்கோ எனக்கு தேவை. ஹேண்ட் காம்பட் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபிஷ் ஃபைட்னு சொல்லுவோம்ல, அந்த ஃபிஷ் ஃபைட் அதுதான் நமக்கு தேவை. அதுதான் நமக்கு தேவை. எனக்கு வந்து அர்ஜுன் ஃபைட் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ட்ரைலர்லயே இத்தனை வயசு 53 55 வயசு ஆகுது, ஃபைட் காலில் அந்த லெக் ஃபைட்லாம் இன்னும் மொரட்டத்தனமா பண்றாரு. அது அவருக்கான ரோல் வந்து ஏற்கனவே படத்துல நல்லா இருக்கும். இந்த இதுலயும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்க, அதாவது இந்த படத்துலயும் நான் டோட்டலா நம்ம ஒரு குவாலிட்டி இதை பார்க்கலாம், அந்த குவாலிட்டி வில்லனை. இல்ல அவர் லுக்கே நல்லா இருக்கு ப்ரோ. அர்ஜுன் லுக்கே வந்து தனியா தெரியுது. ஆமா, செம்மையா இருக்காரு. ஆனா என்ன ஆக்சுவலா ஆஃப் ஸ்கிரீன்ல பாக்குறப்ப நான் சுமாரா தான் இருந்துச்சு. அந்த ஸ்டில் நான் வந்து இந்த ஆன் ஸ்பாட் ஸ்டில்ல பாக்குறப்ப இதா தான் இருந்துச்சு. படத்துல இந்த இதா ட்ரெய்லர்ல பாக்குறப்ப மாசா இருக்கு. பிரகாஷ் அண்ணா, அணி வெறித்தனம். என்ன அணி என்ன வேலைப்பாடு பார்த்தாருன்றதுதான் ஆச்சரியம். அவர் வந்துட்டு ஏகே ஃபேன். நான் பல இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காரு. நடுவில் அவர் விஜய்க்கு சூப்பரா போட்டு இருந்தாரு, ஏகேக்கும் வந்துட்டு வேதாளம் விவேகம்லாம் இருந்தாலும் ஒண்ணு வேணுமேன்னு பார்த்தா சரியான அடி அணி பண்ணதுதான் சூப்பரா பண்ணிட்டாருண்ணா. அதை அப்படியே எலிவேட் பண்ணி விட்டாரு. ஓம் பிரகாஷ் செம்ம ப்ரோ. ஓம் பிரகாஷ் வந்து நம்ம நீரவ் ஷா கொஞ்சம் ஒர்க் பண்ணாருல்ல எனக்கு. ஆனா எந்த பிரச்சனையுமே தெரியல. 2 கேமராமேன் ஒர்க் பண்ணாங்க. ஆக்சுவலா நீரவ் சா நாள் அந்த நியூஸ் வந்துச்சு எனக்கு, நீரவ் சா தூக்க போறாங்கன்னு சந்தோஷப்பட்ட முதல் நான் தான். ஏன்னா அந்த படத்தை கமிட் பண்ணும்போது, நீரவ் சா கமிட் பண்ணும்போது வருத்தப்பட்ட முதல் நான் தான். ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட சொல்லி அப்பாடா ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கீங்க படத்துல, நீரவ் சா தூக்குறாங்களாம், அதுக்கு மேல ஓம் பிரகாஷ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. PS வினோத் வரதா தான் இருந்துச்சு ஆக்சுவலா. ஆனா PS வினோத் வந்து இந்த ஆரம்பம் படத்துல கொஞ்சம் இதானால அவர் வரல. அதனாலதான் ஓம் பிரகாஷ் போனாங்க. பட் வந்து உண்மையாலுமே வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. பயங்கரமான குவாலிட்டி. ப்ரோ நீங்க சொல்றது ரைட்டு தான் ப்ரோ. ஆக்சுவலா துணிவிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா தான் ப்ரோ இருக்கும். அந்த கலர்லாம் ரொம்ப அந்த அளவுக்கு ஒண்ணுமே இருக்காது ப்ரோ. துணிவிலே ஒரு அந்த ஆக்சுவலா நிரோஷா நான் ரொம்ப எதிர்பார்த்தான் துணிவுல பார்த்தது. இல்ல அந்த துணி ஃப்ரேம் நமக்கு இந்த 2000ல பாக்குற மாதிரி இருக்கும். கலர் கிரேடிங் எல்லாமே அதேதான். ரொம்ப ரொம்ப பழைய படமா இருக்கும், ஒரு பெரிய நடிகர் படம் மாதிரி இருக்கும். ரொம்ப குவாலிட்டியே இல்லாம கூட வந்து வலிமையெல்லாம் நான் சொல்லிட்டேன். அது வந்து நான் ரிவ்யூ போட்டதுல இருந்தே நடிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் அதை பத்தி அந்த படத்தை பேசிட்டேன். அந்த படத்தை நான் அடிக்காம இருக்கிறதுக்கு காரணம் வந்து இப்ப வேற ஒரு காரணம், அவ்வளவுதான். தவிர அந்த படம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் 4AM ஷோ பார்த்ததுல இருந்து இன்ன வரைக்கும் அது மன உளைச்சல் இருக்கேன். அது படம் நான் ஒரு சில படங்கள் வந்து பழைய படங்கள் ஒரு படங்கள் இருக்கு, சில படங்கள் ஜி, ஆஞ்சநேயா, ஜனா, இந்த மாதிரி படங்கள்லாம் சில லிஸ்ட்ல வச்சிருப்பேன். அதுல எனக்கு ரொம்ப முக்கியமான லிஸ்ட்ல இருக்க படம் என்ன தெரியுமா, அந்த படங்களை வச்சு நான் பார்த்துருவேன். எப்பயாவது போட்டா நான் பார்க்காத படம், அதாவது பார்த்துட்டு அதோட மறந்துட்ட படம், இதுக்கு மேலே பார்க்கவே விரும்பாத படம், இன்ன வரைக்கும் பார்க்காம ஒரு சீன் கூட பார்க்காம வெறும் பாடல்களை மட்டும் தனியா டவுன்லோட் பண்ணி வச்ச படம்னு ஆழ்வார் தான். வெறும் பாடல்களை மட்டும் தனியா வீடியோ மட்டும் பார்த்துக்கணும் யூடியூப்ல. அதுக்கு மேல அந்த பார்க்கவே கூடாது, பக்கம் போகாத படம். அந்த மாதிரி லிஸ்ட்ல நான் வந்து வலிமை சேர்த்துவேன். எனக்கு வந்து அது மாதிரி அது எனக்கு அதனால எனக்கு வந்து அதை ஏன்னா வந்து படத்தினாலேயோ கண்டென்ட்னாலேயோ இல்லை, டெக்னிக்கல் லெவலில் அது என்ன படம், என்ன ஷாட்டு, என்ன அது என்ன எவனா ஒருத்தர் இப்படி ஒரு இன்ட்ரோ வைப்பானா, எவனா ஒருத்தர் இப்படி வருவானா போலீஸ், அந்த படத்துல லுக் கண்டினியூட்டி ஒரு படம் எப்படிலாம் இருக்க வேணா விட்டுருங்க.
அந்த படத்தை பத்தி பேச ஆமா பாசிட்டிவ் வைப்புக்கே போய் திரும்ப அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் டீம் பயங்கரமா இருக்குல்ல. அதனால வந்து இந்த படத்தை வந்து அதனால நீரவ் ஷா போனோன்னு சந்தோஷப்பட்டேன். இந்த படத்தை அப்பாடா இந்த சந்திரமுகி படத்துல வந்து நாசர் கையெடுத்து கும்பிடுற மாதிரி ஆனா சாமி பிரகாஷ் அண்ணா இப்ப போயிட்டு நீங்க சொன்ன வாயாங்கிற மாதிரி மாதிரி இருந்துச்சு. நீரவ் ஷா இப்பதான் அவுடேட் ஆயிட்டாரு. ஆனா ஏகேயோட கெரியர்லயே பில்லா வந்துட்டு அவரோட கெரியர்லயே ஒரு முரட்ட சம்பவம் அதெல்லாம் கொடுத்தவர் தான். இப்போ ஒரு மாதிரி ஆயிட்டாப்ல என்னன்னு தெரியல. இல்ல அதாங்க அவர் கடைசியா பிரேம் நல்லா இருந்த படம்னா தலைவா சொல்லுவேன் நான். சூப்பர்ண்ணா ஓகேவா, பர்ஃபெக்டா இருக்கும். ஆமா விஜய் வந்து ரொம்ப அழகா பர்ஃபெக்டா காமிச்ச ஒரு சில ஆட்கள்ல அவரும் ஒரு ஆளு. போக்கிரி கேமராவும் இருக்கும், போக்கிரி அவர் தான் பண்ணாரு. ஓகே ஓகே போக்கிரி கேமராவும் இருக்கும், தலைவா கேமராவும் இருக்கும், முரட்டு சூப்பர் இருக்கு. டீலக்ஸும் போக்கிரி அவர் தானே ரீமேக்னாலும் பிரதர்? தமிழ்ல சூப்பர் குவாலிட்டி. டீலக்ஸ் சூப்பர் பிஎஸ் டீலக்ஸும் அவர் தானே வினோத். பிரதர்? சூப்பர் டீலக்ஸ் ரெண்டு பேர், சூப்பர் டீலக்ஸ் ரெண்டு பேர் நீரவ் சபாதி, பிஎஸ் வினோத். இவரு பிஎஸ் வினோத் பாதி, நீரவ் சபாதி 2 பேர் பண்ணாங்க. அந்த எறும்பு ஊர்ற ஷாட்லாம் வந்து நீரவ் ஷா பண்ணது. ப்ரோ அந்த ஓம் பிரகாஷும் அதாவது விஜய் பிஎஸ் அவங்க 2 பேர் கேமராவும் வந்து சிமிலரா தான் ப்ரோ இருக்கும். 2 பேரும் எதுவும் லைட்டிங்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஆமா ஆல்மோஸ்ட் சேம். அதனாலதான் வந்து ஆரம்பம் படத்துல வந்து பிஎஸ் வினோத் தூக்குனதுக்கு அப்புறம் டைரக்டா ஓம் பிரகாஷ் வந்தாரு. அதுலயும் இதே மாதிரி பிஎஸ் வினோத் வைக்கலாங்கிற ஆப்ஷன் வந்தப்ப இவர் வந்துட்டாரு. பிஎஸ் வினோத் கேமரா இருக்கும், ஓம் பிரகாஷ் கேமரா இருக்கும், ஒன்னா தான் இருக்கும். ஆனா என்ன ஒண்ணு பிஎஸ் வினோத்தோட ஓம் பிரகாஷ் கொஞ்சம் மாஸ் கொஞ்சம் கூடுதலா, அதாவது இன்ட்ரோ சீன் மாதிரி ஒரு 4 சீன் வைப்பாரு அவர். ஒவ்வொரு ஃப்ரேம் இருக்குல்ல, இப்ப மாரி அத படத்துக்கு சொல்லுங்க. உதாரணம் எடுத்துக்கலாம். மாரி படத்துல மட்டும் ஒரு 10 படம் இன்ட்ரோ ஃபுல்லா இருக்கும், நீங்க இன்ட்ரோ பாத்தீங்கன்னா தானே அது. தெரியும். மாரி ஆமா 2லயும் சரி ஒரு படம் போல இருக்கு. ஏன்னா அவர் பிரேம் அப்படி வைப்பாரு. ஓம் பிரகாஷோட பிரேம் ஷார்ட் ஒன்று இருக்கு, அதாவது ராயன் படத்துல அப்படிதான். இல்ல அதான் ராயன் படத்துல நிறைய இல்ல நல்லா இப்ப இருக்கு. ராயன் ஆமா படம் நல்லா இருக்கு. நீங்க ராயன் படத்துல இந்த ஒரு ஓப்பனிங், ராயன் படத்துல ஃபர்ஸ்ட் ஃபைட் ஒன்று வரும் தெரியுங்களா, இந்த ஒரு இருட்டுல வந்து லைட் ஷாட் ஆமா போட்டு ஆமா போட்டு ஒரு ஃபைட் வரும். அது அவரோட கேமரா ஒர்க்கை நீங்க பயங்கரமா பார்க்கலாம். நீங்க பிஎஸ் வினோதோட கேமரா ஒர்க்கை என்ன ராயன் ஓம் அந்த பிரகாஷ் ஒவ்வொரு இல்ல. நாளும் துரத்தி அடிப்பார்ல. ப்ரோ ராயன் ஓம் பிரகாஷ் தான் சொல்றேன் நான். பிஎஸ் வினோத் நீங்க அதுதான். இல்ல நான் சாத்தி மாத்தி சொல்லிட்டேன், நான் ஓம் பிரகாஷ் தான் சொல்றேன். மாஸ் பிரேம் வைக்கல மாத்தி சொல்றேன் நான். மாஸ் பிரேம் வைக்கல ஓம் பிரகாஷ் வந்து குவாலிட்டியான இல்லை. 2 பேரும் மாத்தி மாத்தி பேசாத குழப்பம் வந்துருச்சு. ஓகே ஓகே பிரகாஷ் அண்ணா இப்ப டியூரேஷன் என்னவா இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? 2.25 மணி நேரம்ன்றாங்களே, உண்மையா அது? ஏங்க ட்ரைலரே சென்சார் படமே சென்சார் வந்துச்சு கரெக்டா 2 மணி நேரம் 30 நிமிஷம். அப்படியா? இல்லண்ணா இந்த இல்ல இந்த சென்சார் இது சர்டிஃபிகேட் வந்துருச்சு. விடுதலை 2 மாதிரி இல்ல, லாஸ்ட் மினிட்ல ஏதாவது குறைக்கிறாங்களா? ஏதாவது கதை இருக்கா? எக்ஸாக்டா 2 ஓகே மணி நேரம் பர்ஃபெக்டா 30 இருந்தா நிமிஷம் படம் சென்சார் ஆயிடுச்சு. பர்ஃபெக்டா. அப்போ 9ஆம் தேதி சென்சார் ஆகி சென்சார் சர்டிஃபிகேட் ஆன்லைன்லயே அப்லோட்ல இருக்கு, உங்களுக்கு சிபிஎஃப்சி வெப்சைட்லயே இருக்கு. சூப்பர் சூப்பர். சரி, விடாமுயற்சி ட்ரெய்லரை பத்தி யாரும் பேசுறதுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா அதுக்கு நடுவில் இன்னொரு படம் நீங்க நான் பார்த்தேன், பரணி பார்க்க சொல்லி ரொம்ப சூக்ஷ்ம நாள் தர்ஷினி. தியேட்டர்ல பார்க்கணும் சொல்லிட்டு ஷோ டைம் செட் ஆகாம பார்க்காம இன்னைக்கு பார்த்தேன். உண்மையாலுமே சொல்றேன், ஒரு கண்டென்ட் ஜஸ்ட் அந்த தின் லைன் எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து ஸ்கிரீன் பிளே முரட்டு ஸ்கிரீன் பிளே எழுதுறதுன்னா அது இதுதான். ஒரு குவாலிட்டியான படம், யாரும் பார்க்கலன்னா கட்டாயம் பாருங்க. அது முக்கியமா தமிழ் டப்பிங் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு, ஹாட் ஸ்டார்ல இருக்கு. தமிழ் டப்பிங் ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. பேசில் ஜோசப் வாய்ஸ் எல்லாம் வந்து மேட்ச் ஆகிற அளவுக்கு இருக்கு. எல்லாரும் வாய்ஸுமே, யார் வாய்ஸுமே குறை சொல்ல முடியாது. கேரக்டர்ல இருந்து ஸ்கிரீன் பிளேல இருந்து அந்த கடைசி அந்த இது சொல்லுவோம், சினிமாட்டோகிராஃபி ஷார்ட் சொல்லுவோம், அதெல்லாம் எல்லாமே இந்த படத்துல வந்து ரொம்ப பர்ஃபெக்ட். எனக்கு வந்து இந்த கடைசியா அந்த பூனையோடையும் கார் கிராஷோடையும் முடிச்சதெல்லாம் வந்து ரொம்ப ஹைலைட். எனக்கு படத்தையே ரொம்ப பிடிச்சது. யாரும் மிஸ் பண்ணாம பாருங்க. டென்ஷன் பில்டப்னு ஒன்று இருக்கு. இப்போனா நம்ம படம் பார்க்கும்போது 2 வகை இருக்கு. ஒன்று வந்து அப்படியே ஓடிடியில் பார்க்குறப்ப சொல்றேன், ரொம்ப டென்ஷனாக பாஸ் பண்ணிடுவோம். பாஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் நிப்பாட்டி பார்க்கலாம் அப்படின்னு, அந்த அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அப்படி அதாவது ஒவ்வொருன்னா நான் ஹைப் கொடுத்துறேன்னு சொல்ல வேணாம், நினைக்க வேணாம். அது வந்து ஒரு சில மொமெண்ட் வந்து அப்படியே 1 நிமிஷம் பாஸ் கொடுத்துட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு டென்ஷன் அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி, மாட்டிக்குவாங்களா இல்லையாங்கிற மாதிரிலாம் நிறையா இருக்கு. தாராளமா வந்து நீங்க ஒர்த் வாட்சிங்கிற வேர்டுக்கு பொருத்தமான ஒரு படம் சூக்ஷ்ம தர்ஷினி. வீட்டு மேல ஏறிட்டு இருப்பால ப்ரோ, அப்ப பசில் ஜோசப் வண்டியில வருவார்ல, அந்த சீன் சரியான பதட்டம். நீங்க சொன்ன மாதிரி தான், நான் பாஸ் பண்ணிட்டேன் 2 மினிட்ஸ். இது என்னடா மாட்டிப்பாலா மாட்ட மாட்டாளா அப்படின்ற மாதிரி. அதுவும் சரி, இந்த அஸ்மா கேரக்டரும் அந்த சின்ன பொண்ணு கேரக்டரும் அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி தனியா போகும்ல, அது அந்த போகும்போது நிப்பாட்டுறது, எல்லா கேரக்டரும் பயங்கரமா இருந்துச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி பிரகாஷ் ஒரு தமிழ் சில சாங் இடத்துல கேட்க வாய்ப்பு இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா உங்களுக்கு? எப்படி இருந்துச்சு? சூக்ஷ்ம தர்ஷினி ஆமாண்ணே. படத்துல பாட்டு ஒன்னே தானே வந்துச்சு, அது ஒரு பிட் சாங் மாதிரி தான் வந்துச்சு, பெரிய லெவல்ல எல்லாம் வரலையே. என் நன்மை எழுதிருந்தா ஏதாவது நோட் பண்றேன் எப்படி இருந்தது அதை கேட்கறதுக்காக கேட்டேன், வேற எதுவும் இல்ல. நான் ஏன்னா அது மாண்டேஜா இருந்தனால தெரியல, பாட்டு கேட்கணும் அந்த லிரிக்ஸ்ல நோட் பண்ணல. ஒரு சிம்பிளா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எனக்கு பாட்டை விட எனக்கு படம் வந்து எதுக்குன்னா, அந்த படத்துல வந்து ஓப்பனிங் ஒரு அதாவது வீட்டுல ஒரு இன்ட்ரோ சீன் ஒன்று வைக்கிறாங்க, ஓகேவா, அந்த ஆண்டனி கேரக்டருக்கு. அந்த சீன்லயே நீங்க வந்து அந்த ஹீரோயினுக்கான டோட்டல் இவ்வளவு தூரம் பண்றதுக்கான ஒட்டுமொத்த சீனையும் அங்க வச்சிடுறாங்க. அவங்க அங்கேயே லீடு கொடுத்துட்றாங்க. மொதல் விஷயமே அதுதான். அதே மாதிரி ஒவ்வொரு பார்வையும் அவங்களோட பார்வைக்குமே அந்த நம்ம டீட்டெயில் நஸ்ரியா வந்து
எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஸ்டார்டிங் டைம்ல நேரம் பாட்டு பார்த்தாலே நேரம், ரொம்ப ரொம்ப நையாண்டி. பிடிக்கும். அவங்க நடுவில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நையாண்டியில தான் அவங்கள வந்து கூப்பிட்டு நான் இது பண்ணிட்டு டென்ஷன் ஆயிடுச்சு, ஏன்டா இப்படி ரோல் கொடுத்தீங்கன்னு. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப 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 நசியா பிடிக்கும் ஹீரோயின்ல. எனக்கு ஏன்னா எனக்கு வந்து இந்த ஹீரோக்குள்ள நிறைய பேர்த்த பிடிச்சாலும் ஹீரோயின்ல ரொம்ப செலக்டிவா தான் நான் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் பிடிக்கும் ஹீரோயின்ல. அப்படி ஒரு ஆள் பிடிச்ச நஸ்ரியா தான். ரொம்ப காலமா அவங்க நடிக்காம அப்பப்பதான் நடிச்சிட்டு இருப்பாங்களா. இதுல அது கல்யாணம் ஒரு சில வருஷம் நடிக்கவே இல்லை. இந்த ரோல்லாம் பர்ஃபெக்டா இருந்துச்சு. அந்த அந்த கேரக்டருக்கே நல்லா இருந்துச்சு. எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாரும் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா தமிழ் டப்பிங்லேயே இருக்கு, சூப்பரா இருக்கு, பார்க்கலாம், பாருங்க. தன்னை பெருமையாக உணர்கிறார் ஸ்மார்ட் பரணி. பரணி ப்ரோ, இந்த தலைவா நீங்க இருக்கீங்களா? ஆளே காணுமே கொஞ்ச நேரமா. இருக்கேன் ப்ரோ. தலைவா, இந்த ரெக்க சரித்திரம் கரெக்டா சொல்றேன்னா ஸ்பெல்லிங்? ஓகே தலைவா, வேற லெவல்ல ஓடிட்டு இருக்காமே, என்ன கதை அது? படம் சொல்லுங்க. எந்த ஒரு பெரிய நான் ஒண்ணு மறந்துட்டேன். லாஸ்ட் பெஸ்ட்னு சொல்ல வந்தது வந்து தலைவான்னு சொல்லிட்டேன். நேர்கொண்ட பார்வை நீரோஸோட ஒர்க் லாஸ்ட் மறந்துட்டேன். உண்மையாலுமே வந்து ஹெச் வினோத் ஏகே காம்பினேஷன்லயே ஒரு நல்ல தரமான படம்னா அது அந்த படம் தான். நேர்கொண்ட பார்வை கேமரா ஒர்க்கு, அஜித் லுக்கு, எல்லாத்துலயுமே டைலாக் டெலிவரியில இருந்து எல்லாமே பர்ஃபெக்டா இருந்த படம். அதை நான் துணிவு செட் ஆகுது உங்களுக்கு? எனக்கு துணிவுல கேமரா ஒர்க்லாம் ரொம்ப மாட்டோம். ஆனா பிரகாஷ், நான் இஃப் ஐ எம் நாட் ராங், கடைக்குட்டி சிங்கம் அவர் தானே பண்ணாரு. எனக்கு அந்த படம் ஒர்க் பிடிச்சது. கடைக்குட்டி சிங்கம் நம்ம வீட்டு பிள்ளை அவர் தான் நினைக்கிறேன்ல. எனக்கு நம்ம வீட்டு பிள்ளை அவர் பண்ணாரு, கடைக்குட்டி சிங்கம் அவர் பண்ணாருன்னு தெரியல. நம்ம வீட்டு பிள்ளை அவர் தான் பண்ணாரு, நீரோசா தான் பண்ணாரு. நான் அந்த படத்துக்கு போடும்போதே கேட்டிருப்பேன், பாண்டிராஜ் படத்துக்கு எதுக்கு நீரோசான்னு கேட்டிருப்பேன். நான் முத நாள் அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்ப நான் கேட்டிருப்பேன், பாண்டிராஜ் படத்துக்கு எதுக்கு நீரோசா போட்டீங்கன்னு. அந்த அளவுக்கு நீரோசா நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுல நமக்கு இதாயிடுச்சு. இப்ப வர வர ஆள் வந்து அவுடேட்டட், அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு பீரியட் இருக்குல்ல. இப்போ நம்ம சங்கர் ரொம்ப பிடிக்கும், இப்போ சங்கர் திட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்ல சிவாவை பிடிக்கும், இப்போ சிவாவை திட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரிதான் கடைக்குட்டி சிங்கத்துல வந்து வில்லேஜ் ஸ்பெஷலிஸ்ட் வேல்ராஜ். அத சொல்லுங்க. ஓகே, அந்த பாலசுப்ரமணியம் பண்ணுவார்ல ப்ரோ, அவர் நல்லா பண்ணுவாரு. பாலசுப்ரமணியம். ஆமா ஆமா ஆமா, அவர் ரஜினி முருகன்லாம் அவர் தான். அவர் வந்து எப்படின்னாங்க இந்த கலர்ஃபுல் காமெடி படம் எடுக்கிறீங்கன்னா பாலசுப்ரமணியம் எடுக்கலாம். விஷுவல் கண்ணு கூசும், நல்லா இருக்கும். நீ ஆனா விஷுவல்னா பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும். பாலசுப்ரமணியம் ஒரு கல் ஒரு கண்ணாடி கேமராமேன்ல தெலுங்கு படம், ராஜேஷ் படங்கள் தெலுங்கு படத்துக்கு நல்லா இருக்கு. முன்னாடி ஒரு ஆமா ஆமா, அது அவரு. அடுத்து வந்து முன்னாடி ஒருத்தர் இருப்பாரு, சக்தி சரவணன் ஒருத்தர் இருப்பாரு, வெங்கட் பிரபுக்கெல்லாம் பண்ணுவார் அவரு. அவர் கேமரா ஒர்க்லாம் நல்லா இருக்கும். இப்போ அவர் நிறைய படங்கள் பண்றது இல்லை, நிப்பாட்டிட்டார் அவரு. அடுத்து வந்து எஸ்ஆர் கதிர்னு ஒருத்தர் இருப்பாரு. ஏன்னா இப்போ ஆனா அவரோட ஒர்க் எனக்கு பிடிக்காத படம்னா இப்போ ஜெய்பீம், சாரி ஐயோ வேட்டையான சொல்றேன், ஜெய்பீம் மாறி சொல்லிட்டேன். அவரோட ஒர்க் வந்து ட்ரெய்லர்ல நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, படத்துல வந்து ஒரு ரஜினி படம் ஃபீல் கொடுக்கல. அதாவது அவர் சூப்பர் கேமராமேன் எஸ்ஆர் கதிர். படம் ரொம்ப ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் மாதிரி அவர் காமிச்சிட்டாரு. அது என்ன, ஆனா உண்மையாலுமே எஸ்ஆர் கதிர் கேமரா ஒர்க் பயங்கரமா இருக்கும். நீங்க வந்து அசுரவதம் ஒரு படம், அசுர இருக்கு, அவரோட கேமரா ஒர்க்லயே அல்ட்ரா குவாலிட்டினா வந்து அசுரவதம் படம். எல்லாம் நைட் ஷாட் பயங்கரமா இருக்கும், எல்லாமே சூப்பரா எடுத்திருப்பாரு. அது மாதிரி கேமராமேன்ல எனக்கு வந்து அவர் எஸ்ஆர் கதிர் இல்ல. அண்ணா பிரகாஷ் அண்ணா, அவரை நான் மிகைப்படுத்தி சொல்லல. அசுரவதம் டாரண்டினோ படம் மாதிரி இருக்கும். விஷுவல்ஸ் அப்படி எக்ஸ்ட்ராடினரி விஷுவல்ஸ். அதுவும் நைட் எஃபெக்ட்ல அந்த இடிக்கிற ஷாட்லாம் இருக்குல்ல, மின்னல் வந்து அவர் ஓடுறது அந்த வயல்ல, ஐயோ நான் பார்த்துட்டு என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களேன்னு அந்த பயங்கரமான ஒர்க் அசுரவதம். சுப்பிரமணியபுரம் அவர் சசிகுமார் கூட எல்லா படமும் பண்ணிருப்பாரு, நாடோடிகள் எல்லாமே நல்லா பண்ணிருப்பாரு. அத சொல்லுங்க. ஆமா, எல்லாத்துக்கும் எல்லாரும் ஜெய்பீம் மட்டும்தான் அந்த ஒர்க்ல விட்டுட்டாங்க ஒரு இதுல. ஆனா சுப்பிரமணியபுரம் எல்லா ஒர்க்குமே அவருக்கு நல்லா இருக்கும். சூப்பர். கேமராமேன் ப்ராமிசிங்கானலாம் பாத்தீங்கன்னா இந்த விஜய் கார்த்திகேயன் தான் ப்ரோ, ஜெயிலர் கேமராமேன். அவர்தாங்க மிரட்டல். ஜார்ஜ் சி வில்லியம்ஸ் ஒருத்தர் இருந்தாருங்க, ஜார்ஜ் சி வில்லியம்ஸ் ஒருத்தர் இருந்தாரு, அவர் சூப்பரா பண்ணுவாரு. அவர் வந்து இந்த கத்தி அவர் ஃபாரினர் பண்ணாரு. பேட்ச் ஒர்க் வந்து எஸ்ஆர் கதிர் பண்ணாரு. என்ன இந்த லோக்கல் ஷாட்ஸ் பண்றது அதெல்லாம் பண்ணாரு. அட்லி படத்துல ஜார்ஜ் சி வில்லியம்ஸ் இன்னொருத்தர் பண்றாரு, இன்னொருத்தர் இப்போ ஒருத்தர் பண்றாருல, இல்ல ஜவான்ல ஒருத்தர் பண்றாரு, ஜவான்ல ஒருத்தர் பண்றாரு, ஜிகே விஷ்ணு. அவரோட ஷாட்ஸ் நல்லா இருக்கும். ஆமா, அவர் ஷாட்ஸ்லாம் சூப்பரா இருக்கும்.
கேமராமேன்ல சில பேர் தான் வந்து பக்காவா இருக்காங்க. அபிநந்தன் சொல்லலாம். இப்ப இவரு இருக்காருல, மார்க் ஆண்டனி கேமராமேன் இருக்காருல, அவரு நல்லா கவலை வேண்டாம் சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கும், குட் பேட் அக்லி பண்றாரு. ஆமா அண்ணா, இவர் அபிநந்தன் பேரு ராமானுஜம். மறந்துருச்சுண்ணே அண்ணா. ஜெகமே தந்திரம் இப்ப ரெட்ரோ, அவர் பேர் மொரட்டு கேமராமேன், ராக்கி அதெல்லாம் பண்ணாரு என்ன, அவர் பேர் மறந்துருச்சுண்ணே. சரியான கேமராமேன் அவரு. ஆயிரம் நுழைய முடியாது பேர் மாதிரி இருக்கும் அவர் பேரு. ஆமா, ரெட்ரோலாம் எக்ஸ்ட்ராடினரி விஷுவல்ஸ். ஐயோ பேர் மறந்துட்டேன், யாருக்காவது தெரிஞ்சா யாரு? சொல்லுங்கப்பா. கிரீஷ் கங்காதரன்? இல்ல அவர் இல்ல, அவர் விக்ரம் அங்கமாலை டைரிஸ்ங்க, அவர் அவர் தெரியும். ஜல்லிக்கட்டு. ஆமா, ஜல்லிக்கட்டு. இல்ல இவர் வந்துட்டு ஜார்ஜ் சி வில்லியம்ஸ் வந்து இப்ப வாவாதியாரே பண்ணிருக்காருங்க. வாவாத்தியார் பண்ண சர்தார் 2 அவர் தான் பண்றாருன்னு நினைக்கிறேன். நல்லா சர்தார் 1 பண்ணாரு, 2 பண்றாரான்னு தெரியல. 1 அவர் தான் 1 பண்றாரு, பண்ணுவோம். 2 அவர் தான் பண்றாரு. பிரகாஷ் bro, உங்களுக்கு ஜீவா கேமராமேன் பிடிக்குமா ப்ரோ? அதுக்கு ரொம்ப என்ன ப்ரோ இப்படி ஒரு கேள்வி? அவர்லாம் பிடிக்கும் சொல்ல முடியாது. அதாவது அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஐயோ ரொம்ப ரொம்ப வந்து போனது. எவ்வளோ பெரிய கேமரா, ஒரு யூனிக்கான இருங்க அவருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கும். இல்ல என்னன்னா, ஒரு ஒரு ஃப்ரேம்ஸ் இவ்வளவு ஒரு குவாலிட்டியான ட்ரெய்லர் பார்க்கும்போது எவ்வளவு கேமரா ஒர்க் நம்ம பேசுறோம், அது எவ்வளவு மிஸ் ஆகுது பாருங்க தமிழ் சினிமால இப்பலாம். ஆனா தெலுங்குல நீ பாருங்க, தெலுங்குல வந்து எதுல மிஸ் ஆனாலும் இந்த கேமரா ஒர்க் மட்டும் மிஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க பெரும்பாலும் இந்த பிஎஸ் வினோத் தூக்கி போட்டுருவாங்க. அந்த அலா வைகுண்டபுரம்ல பிஎஸ் வினோத் தான் வந்து கேமரா ஒர்க். அந்த படத்துக்கு பூஸ்ட் என்னன்னா, இந்த அல்லு அர்ஜுனை வந்து அவ்வளவு ஒரு எப்படி சொல்றேன்னா, அந்த மாஸ்ங்கிறத தாண்டி ஒரு வைபா காட்டுறது இருக்குல்ல ஸ்கிரீன்ல, அது வந்து பிஎஸ் சூப்பரா காட்டுறது. தெலுங்கு படம், பல தெலுங்கு படங்களை பாத்தீங்கன்னா விஷுவல்ஸ் பயங்கரமா இருக்கும். அப்படியே பாரின் அப்படியே அழகா கண் குளிர காட்டுவாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு கேமரா ஒர்க்லாம் வந்து நமக்கு விஷுவலா ஒரு கண் குளிர்ச்சியா இருக்கிறப்ப எவ்வளவு நல்லா இருக்கு, எவ்வளவு டெக்னிக் லெவல்ல பேசுற மாதிரி இருக்கு. நான் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல ஜிகே விஷ்ணு எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமராமேன்னா மெர்சல் பிகில் ட்ரைலர் எடுத்து பாருங்க, பயங்கரமா இருக்கும். இவ்வளவு பேசுறீங்களே எங்க தலைவனை பத்தி ஏன் ப்ரோ பேச மாட்டீங்க? யாருங்க? பிரகாஷ் ப்ரோட ரொம்ப பிடிச்சவர் தான் வெற்றி. அவர் ஆரம்பமே ஆரம்பிக்கும் போதே அவரை தான் சொன்னாரு. அவரை பத்தி கம்மியா பேசுறீங்களே. இல்ல எனக்கு தெரிஞ்சு வெற்றி பிசி ஸ்ரீராம் அவரு வயசானனால. ஆமா கொஞ்சம் ஏஜ்ட் ஆயிடுச்சு. ஆனா வந்தவங்க தான் தலைவா எல்லாருமே. இப்ப இருக்கிற எல்லாருமே அவர்கிட்ட. அவரை பத்தி பேசுனா ஏன் மியூட்ல போறீங்க? நான் போன் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். திருவம் மறந்துட்டோம். திரு கேம் சேஞ்சரை விட்டுருங்க, அதை மறக்க வேண்டிய படம். பேட்டை, ஹேராம், ஆளவந்தான், எக்ஸ்ட்ராடினரியான கேமராமேன் திருவும். ப்ரோ நீங்க அந்த கோபுர வாசல் படம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது டைட்டில் கார்டுல வந்து பிசி கோபுர வாசலா? கோபுர வாசல்ல யார் படம் அது? இந்த இதுங்க கார்த்திக் படங்க, கார்த்தி வானப்பிரியா எல்லாம் இருப்பாங்கல்ல, அதுல வந்து பிசி ஸ்ரீராம் கேமரா மேனு. அதுக்கு வந்து இந்த டைட்டில் கார்டுல பாத்தீங்கன்னா அவங்க அசிஸ்டன்ட் யாராருன்னு போட்டிருப்பாங்க. அதுல வந்து ஜீவா, திரு, இப்போ உள்ள டாப் கேமராமேன் எல்லாரும் வந்து அசிஸ்டண்டா இருப்பாங்க. அது நீங்க அதை பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் போற அந்த சாங்ல வந்து போட்டிருப்பாங்க அசிஸ்டன்ட். பாத்தீங்கன்னா எல்லா டாப் கேமராமேனும் அவங்க அசிஸ்டண்டா இருப்பாங்க. அப்புறம் நம்ம இந்த வருஷம் இன்னொரு விஷுவல் சம்பவத்துக்கு வெயிட் பண்றோம். விஷால் ப்ரோ தக் லைஃப்ல ராம்குமார் ப்ரோட்ட கேப்போம் விடாமுயற்சி ட்ரெய்லர். ஆமா ஆமா அதுக்குதான் தலைவா வாங்கனே தலைவரே தளபதி வெறியனாக. வணக்கம் வணக்கம். கோட் மாதிரி நல்லா இருக்கும்ல. புரியல. ராமண்ண உங்க ஸ்டைல்ல சொல்லுங்க. ஆசம், எக்ஸ்ட்ராடினரி அப்படி சொல்லுங்க. அது கிடையாதுங்க, மைண்ட் ப்ளோயிங். டயலாக் மாத்தி சொல்றீங்களாங்க, கரெக்ட்டா சொல்லணும் டயலாக். கோட்டுக்கு மாதிரி இதுக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ போட்டா நல்லா இருக்கும். அது போட்டா நல்லா இருக்குமா? போட்டு 1.5 மணி நேரம் ஆகுது. அவர் போட்டாருங்க. நடுவுல யாரும் பேசுனீங்களா? என்னன்னு எனக்கு நடுவுல டக்குனு போன் வந்துச்சு. பார்க்கவே இல்ல. ராம்குமார் சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு ட்ரைலர்? யாரு இந்த படம் வரல, யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, ராம்குமாருக்கு தீவிர சந்தோஷம் எனக்கு தெரியும். என்ன விஷயம்? காரணமா இருக்கும் எனக்கும் தெரியும். எனக்கும் தெரியும், ராமுக்கும் தெரியும் அது யாரு. ஆனா வெளியே நாங்க சொல்ல மாட்டோம். அத 23ஆம் தேதியே வரணும்னு ஆசைப்பட்டவர் ராம்குமார். ஏன் ரெஜினா ஃபேனா? தனியா சொல்றோம். அது வந்து இந்த ஓபன் அரங்கில் சொல்ல முடியாது. ஆமா நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. அவர்கிட்ட ரெண்டு இருப்பாரு. இல்ல நல்லாதான் இருக்கு ட்ரைலர், நல்லாதான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதுல நம்ம படம் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் வருது ட்ரைலர் பார்க்கும்போது. நிச்சயமா நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு வித்தியாசமா ஒண்ணு பண்ணிருப்பாரு. ஏன்னா மகிழ் திருமேனி படங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்திருக்கோம்.
தடையற தாக்கல இருந்தே நம்ம அதை பார்த்துக்கிட்டே வரோம். அவர் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாரு, மேஜிக் ஒண்ணு இருக்கும் அதுல. அது ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், ஆக்ஷன் சீன்ஸா இருக்கட்டும். அவரோட படங்கள்ல ஹைலைட்டாவே வந்து நம்ம பாக்குறது ஆக்ஷன்ஸ் தான் பயங்கரமா இருக்கும். ஸ்டண்ட் எல்லாம் பின்னி இருப்பாரு அவரு எல்லா படங்களையும். லாஸ்டா வந்து அந்த கழகத்தலைவன் தானே உதயநிதி இது. ஆமா ஆமா அந்த படத்துல கூட வந்து கழகத்தலைவன் தானே, ரைட்? ஆமா, அந்த படத்துல கூட வந்து உங்களுக்கு அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அது ஸ்கிரீன் பிளேவா கொஞ்சம் ஒரு சில இடங்கள்ல தொய்வு இருந்ததெல்லாம் வேற, பட் அது கிரிப்பிங்கா இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் இந்த கதை நமக்கு ஆல்மோஸ்ட் நம்ம இங்க இருக்கிற இந்த லிசனர்ஸா இருக்க பல பேருக்கு அது தெரிய வாய்ப்பு இருக்கு. அந்த கதை என்னன்றது நமக்கு தெரியும். ரிஷாவை தொலைச்சிட்டு இவர் தேர்றாரு, அது எப்படி கண்டுபிடிக்கிறான்றதா ஒன்லைன் வச்சுங்களேன். அதுல என்ன மேஜிக் பண்ண போறாரு, அதுல தொய்வு இல்லாம கொண்டு போறதுக்கு ஸ்கிரீன் பிளேவா இது எப்படி அந்த படத்துக்கு உதவ போகுது, அதான் நம்ம பார்க்கணும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது மகிழ் திருமணி கிட்ட அதுதான். நம்ம அதுதான் பார்த்து பழக்கப்பட்டிருக்கோம் ஒரு டைரக்டரா. அவரோட விஷன் ஆல்மோஸ்ட் வந்து அது இல்லாம வந்து அவர் ஒரு இன்டர்வியூல வர சொல்லியிருக்காரு, நான் ஒரு மாஸ் படமா தான் பண்ணணும்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு வந்து நடுவில் இந்த கௌசிக் வந்தா என்ன பண்ணுவோமோ நம்ம அஜித் சார் வந்து இல்ல அதெல்லாம் தேவை கிடையாது, ஏன்னா இந்த கதை ஓட்டம் எப்படி போகுதோ இது இந்த கதையோட தன்மைக்கு ஏத்த மாதிரியே நம்ம பண்ணிடுவோம், மாசாலாம் வேஸ்டா ஆட் பண்ண வேணான்ற மாதிரி சொல்லிட்டதுனால இது கமர்ஷியலா எந்த அளவுக்கு கிளிக் ஆகும். ஏன்னா நம்ம அஜித் ஃபேன்ஸ் வந்து துணிவு படத்துக்கு அப்புறம் பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த கிளாஸ் மாசன்றதெல்லாம் தாண்டி தலையை பார்த்தா போதுன்றது வந்து ஒரு ஆர்வத்துல பசங்க இருந்தாலும் மாசான சீன்ஸ் எதிர்பார்ப்பாங்கல்ல. தீனி இன்னும் போடுங்க, எங்களுக்கு இது பத்தலன்ற ஒரு வெறியில இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த படம் தீனி போடுமா, அது மாசா செலிப்ரேட் பண்ணும், கெத்தா இருக்கணும், மாசா இருக்கணும்னு நினைக்கிற ஆடியன்ஸ்க்கு இது கனெக்ட் ஆகுமான்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தான். அதுலயும் வந்து ஏதாச்சும் ஒரு மேஜிக் வந்து பண்ணும். அதையும் தாண்டி அஜித் சார் சொல்லியும் அதையும் மீறி வந்து மகிழ் திருமணி ஏதாச்சும் ஒரு மேஜிக் பண்ணியிருந்தாருன்னா இந்த படம் வந்து நிச்சயமா ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு படமாக வரும் என்றதுல எனக்கு ஒரு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. மற்றபடி வந்து அந்த திரிஷா அந்த போர்ஷன் எல்லாம் வந்து அவர் ரொமான்ஸ்ல கலக்குவாரு. அது நம்ம கழக தலைவன்லயே பார்த்திருப்போம். அது எப்படி எல்லாம் பண்ணுவாரு. ரொமான்ஸ் எல்லாமே அவரோட படங்கள்ல கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும் மகிழ் திருமணி படங்கள்ல. அதே மாதிரி இந்த படங்களையும் அந்த அந்த ரொமான்ஸ் இவரு திரிஷாவை தொலைச்சதை வந்து ஆடியன்ஸும் ஃபீல் பண்ணிட்டாங்க. அடடா எப்படியாச்சும் இந்த ஜோடி இவரை கண்டுபிடிச்சிடணும், இவர் எப்படியாச்சும் அவங்க கூட போய் சேர்ந்துடணும்னு ஆடியன்ஸும் ஃபீல் பண்ண வச்சுட்டாருன்னா அந்த படம் இட்டு பரவாயில்ல பொறுமையாவே கிடைக்கிட்டோன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாங்க ஆடியன்ஸ். படம் படுத்துது. அததான் வந்து இப்போ ஒரு இயக்குனரா இத்தனை வருஷம் அவர் செதுக்கி இருக்காரு. ஏன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்து எடுத்துருக்கலாம் வேற சொல்லி இருக்கிறதுனால எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. பாப்போம் எப்படி வருதுன்றத நம்ம Feb 6 அன்னைக்கு தெரிஞ்சிடும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். ஓகே, அதாவது மாமனாராவும் நடந்துகிட்டாங்க, மாமனாருக்கு மருமகளாவும் நடந்துகிட்டாங்க, கலெக்டராவும் நடந்துகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மருமகளாவும் கலெக்டராவும் நடந்தாங்க. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இல்ல இப்ப உங்க ஃபீலிங் அதானே. இப்ப உங்களுக்கு வந்து இப்ப குட் பேட் அங்கிலி அதை விட்டுடுங்க, அது வந்து ட்ரீட். அது வந்து எப்படி எங்களுக்கு அட்லயே உங்களுக்கு அந்த மாதிரி அவர் பண்ண போறாருன்னு வச்சீங்களேன். எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன்ற மாதிரி உங்க தலைக்கு அவர் உங்களை அப்படிதான் பண்ண போறாரு அவரு. அது வந்து படம் முழுக்கவே வந்து ஒரு மங்காத்தா ஃபேவர்ல இருக்கும். அது ஒரு ஃபீலே வேற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கும் தெரியும் பிரகாஷ் ப்ரோ. அது எப்படி செலிப்ரேட் பண்ற ஒரு படமா வரப்போகுதுன்றது மாதிரி உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களே பல இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க, இது அது பர்சனலா நீங்க பல இடங்கள்ல பதிவு பண்ணிருக்கீங்க. அதனாலதான் சொல்றேன், எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம எந்த ஒரு ஓவர் ஹைப்லாம் இல்லாம நம்ம எம்டி மைண்டோட உட்காந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா மகிழ் திருமணி நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்கு எனக்கு. உண்மை உண்மை உண்மை, நானும் அதை சொல்லியிருக்கேன். உண்மைதான். ஏன்னா ஹைப் ஏத்த போதுதான் என்ன ஆகுதுன்னா நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல போய் உட்காருவோம், அது வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னா தான் நம்ம படங்கள் எல்லாமே ஊத்திட்டு போறது. இப்ப புஷ்பாலாம் நம்ம இந்த அளவுக்கு போகும் நம்ம எதிர்பார்த்தோமா, இல்ல இந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம எதனா எக்ஸ்பெக்ட் பண்ணோமா? எக்ஸ்பெக்டே பண்ணல, அர்த்தம் பார்க்கலாம் அந்த மைண்ட் செட்ல தான் போனோம். ஆனா அது உங்களுக்கு ஒரு 4-5 சீன் கிளிக் ஆயிருக்கும், அவ்வளவுதான் படம் இட்டு. நமக்கு எல்லா சீனும் கிளிக் ஆகணும்னு சொல்ல, 4 சீன் கிளிக் ஆயிடுச்சு அந்த படம் இட்டு. அந்த மாதிரி இதுல வந்து நமக்கு 4 வேணாம். நீங்க அஜித்தை வந்து 2 சீன்ல மாசா காட்டினா கூட படம் ஹிட் ஆகும். அதுதான் தமிழ் ஆடியன்ஸ். அதை பண்ணிருக்காரா மகிழ் திருமணி? அதான் டவுட். இல்ல அதுதான் என்னன்னா, படத்துல வந்து அந்த பிரேக் டவுன்ங்கிறது 1.5 மணி நேரம் படம். இது வந்து கரெக்டா 2.5 மணி நேரம் பண்ணிருக்காரு. அதுல வந்து பின்னாடி காரணகர்த்தா, பின்னாடி யாரு இந்த ஜோடி, யாரு இந்த ஜோடி, அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன ஆனாங்க, அதுக்கு முன்னாடி அவங்க ஏன் இருந்துச்சு, அவங்கள ஏன் இவங்க இப்படி ஒரு விஷயம் நடக்குது, அது இல்லாம இருந்துச்சு. அது இது வந்து ட்ரைலரை பாக்குறப்ப அது ஆமா, அது இல்லாம இவங்களுக்கே ஒரு பேக் ஸ்டோரி வச்சிருக்காங்க. அர்ஜுனுக்கு தனியா வச்சிருக்காங்க. அது யாரு, அர்ஜுன் ரெஜினாக்கு தனியா ஒரு பேக் ஸ்டோரி வச்சிருக்காங்க. ஆமா, அதான் இவங்களுக்கு தனியா ஒரு போட்டோ ஒன்னு வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து ஏக இல்ல அவர் வந்து துணை நடிகர். பாக்கிறதுக்கு டக்குன்னு எனக்கு அவர் மாதிரி தான் இருந்தது. ஓ ரைட். ஓகே. அதுதான் நான் சொல்ல வருது, எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க.
எம்டியா போய் உட்காருங்க, கண்டிப்பா சர்ப்ரைஸ் பண்ணோம். எனக்கு வந்து மகிழ் திருமேனி மேல பயங்கர நம்பிக்கை இருக்கு. எனக்கு வந்து அவர் மேல எனக்கு பயங்கர நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அவர் வந்து அவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன். அவர் மேக்கிங்கே வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும். தடம்லாம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தடம்லாம் அப்படி ஒரு படம், அது அவ்வளவு கிரிப்பிங்கா போவாங்க. அதுவும் வந்து ஒன் நைட்ல நடக்கிற கதை தானே, இதுவும் ஒன் டேல நடக்கிற ஒரு கதை தான். அதுல ஏதாச்சும் ஸ்கிரீன் பிளேல ஒரு மேஜிக் பண்ணாருன்னா வச்சு வறுக்கலாம், அல்லும் வசூல். ரைட், ஓகே. பிரசாந்த்னு ஒருத்தருக்கு வந்திருக்காரு. இல்ல இப்ப வணங்க நல்லா போகுது ப்ரோ. இப்ப இங்கெல்லாம் வந்து மெயின் ஸ்கிரீன்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க வணங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், இல்ல ரொம்ப சிம்பிளா சொல்றேன். பொங்கலுக்கு வந்ததுல ஒரு படம் டிசாஸ்டர், ஒரு படம் அபவ் ஆவரேஜ், ஒரு படம் பிளாக் பஸ்டர், ஒரு படம் வந்தது தெரியாம போயிடுச்சு டீசென்ட் படம், அடுத்தது வந்ததுல ஒரு படம் வந்து ஏ சென்டர் படம், இன்னொரு படம் டோட்டல் டிசாஸ்டர், இன்னொரு படம் போஸ்ட்போன் படம் சொல்றீங்க. வந்ததே 4 படம் தானே. 7 படம் என்ன ராம் மறந்துருக்கீங்க? 7லயுமே இருந்துட்டு என்ன போங்க. இல்ல நான் கேம் சேஞ்சரு, அப்புறம் வந்து விஷால் படம். இல்ல நான் ஆர்டரா சொல்றேன். கேம் சேஞ்சரு, வணங்கான், மெட்ராஸ்காரன், மதகத ராஜா, காதலிக்க நேரமில்லை, நேசிப்பாயா, தருணம், 7 படம் வந்துச்சு. இல்ல இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவரே வந்ததே நாளுன்னு சொன்னது எதன புரிஞ்சிச்சா இல்லையா? புரியுது வந்து புரிஞ்சிச்சு, இப்ப புரிஞ்சிச்சு, அப்ப புரியல, இப்ப புரியுது. என்னன்னா அது உங்களுக்கு புரியாது. இப்போ சுகுமார் புஷ்டார் பாருங்க பாயிண்ட், அதான் மேட்ரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பெஸ்டிவலுக்கான படமா மரகத ராஜா ஆயிடுச்சு. விஷால் படம் தூக்கி சாப்பிட்டுருச்சு, எல்லா படத்தையும் வந்து அது தூக்கி சாப்பிட்ட மாதிரி ஆகி போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது வந்து சஜஷனா இருக்கிறது வந்து ஜெயம் ரவி கொஞ்சம் ஆடியன்ஸ் இருக்குல்ல, கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அதனால அந்த காதலுக்கு நேரமில்லைக்கு கொஞ்சம் இது கொடுக்குறாங்க. போக முடியாது அந்த படத்துக்கு போக முடியாது ப்ரோ. எலிட் எல்லாம் பிடிக்கும், உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமேங்க, நீங்க எலிட் தான் பிடிச்சிச்சு. நான் வந்து என்னன்னா சீரியஸா இப்ப எங்க வந்து காஞ்சிபுரம் வந்து பி சென்டர் தான், ஏ சென்டர் எல்லாம் கிடையாது. இது பி சென்டர், மல்டிபிளெக்ஸ் எல்லாம் இங்க கிடையாது, மால் எல்லாம் இங்க கிடையாது. எங்க ஊர்ல இங்க பி தான் வச்சீங்களேன், பி சென்டர் தான் வச்சீங்களேன். நான் வந்து பரவலா படம் பார்த்தவங்க கிட்ட ஒரு சிலர்கிட்ட நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டேன், மச்சான் எப்படிதான் இருக்கு இந்த காதலிக்க நேரமில்லை, எப்படிதான் இருக்குன்னு கேட்டேன். காதலிக்க நேரமில்லை எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு வந்து ஃபீல் குட் மூவி மச்சான், நல்லா இருக்கு பாக்கலாம். ஏன்னா அவங்களோட ஒப்பீனியன் அதுவாதான் இருக்கு. ஏன்னா ரொம்ப ஒஸ்ட் இல்ல பழைய படம் சொல்லிட போறாரு அவரு. இல்ல காதலிக்க நேரமில்லை வந்து ஏங்க இது என்னங்க, இது பழைய காமெடிங்க இது. இல்ல கரெக்டா இல்ல ப்ரோ, ஷோ கொடுக்கல ராம்குமார் ப்ரோ, நானும் காஞ்சிபுரம் தான். இல்ல நான் கேட்டது வரைக்கும் வந்து பார்த்தது நல்லா இருக்கு, காதலிக்க நேரமில்லை நல்லா இருக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க பார்த்த ஆடியன்ஸ். பட் வந்து அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். பட் நான் பார்த்தேன் பர்சனலி, எனக்கு வந்து அது ரொம்ப இவங்க இங்க சோசியல் மீடியால வந்து ஐயோ கலாச்சார சீர்கேடு, ஐயோ அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. ஒரு புது கதை அவங்க ஒண்ணு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை வந்து வித்தியாசமா என்ன அது ப்ரெசென்ட் பண்ண விதமும் இருக்கட்டும், எல்லாமே ஓரளவு கொஞ்சம் ஸ்லோவா தான் போகுது. பட் இருந்தாலும் பெருசா எங்கேயும் போர் அடிக்கல. இதே மலையாளத்துல வந்து தான் நம்மளால கொண்டாடி இருப்பாங்களா இல்லையா? பிரகாஷ் ப்ரோ மனசாட்சி தொட்டு சொல்லுங்க நீங்க. பண்ணி ப்ரோ தான் ப்ரோ பாய் சொல்லணும், பிரகாஷ் ப்ரோ இல்ல. இந்த படத்தை மலையாளத்துல வந்திருந்தா நான் வந்து பாத்திருக்க மாட்டேன். ஏங்க இங்க சந்துல வந்து தமிழ் சந்துல வந்து மலையாள படத்தை பார்த்து சில்லறை சதற ஒரு குரூப் ஏகப்பட்டது இருக்குது. இன்னைக்கு வந்து 2 படத்துக்கு சில்லறை சதற விட்டுட்டு இருக்காங்க. எது அந்த பனின்னு ஒரு படமும், அப்புறம் வந்து அந்த இன்னொரு படம் ஏதோ ஒன்று வந்திருக்குன்னு நினைக்கிறேன், ரைஃபிள் கிளப். அது 2த்தையும் பார்த்து நம்ம ஆளுங்க வந்து சில்லறைய பறக்க விட்டுட்டு இருக்காங்க. அங்க வந்தா கொண்டாடுறாங்க. அதே இங்க ஒரு நீங்க டிஃப்ரெண்டான ஒரு கதைகளே வரமாட்டுதுன்னு ஒரு புலம்பல் ஒண்ணு இருக்கு. சரி டிஃப்ரெண்டா ஒருத்தர் எத்தாந்து கொடுத்தாலும் இதுல அது இருக்கு இது இருக்குன்னு மொட்டை சொல்றது. என்னை பொறுத்தவரைக்கும் பர்சனலி எனக்கு காதலிக்க நேரமில்லை வந்து பெருசா எல்லாம் வந்து அதுல இவங்க சொல்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை நார்மலைஸ் பண்றாங்க, சில விஷயத்த அதை பண்றாங்க இதை பண்றாங்கன்னு தெரியல. அது கதையோட போகும்போது வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு. ஜெயம் ரவி நல்லா தான் பண்ணியிருந்தாரு. அதை சூஸ் பண்ணதுக்கே அவருக்கு ஒரு போல்டான டிசிஷன் தானே. இந்த மாதிரி ஸ்டோரியை சூஸ் பண்றதுக்கே ஒரு தனி தைரியம் வேணும். ஜெயம் ரவி பிக் பண்ணியிருக்காரு. ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் நான் பாக்குறேன். ரச்சகன் படம் பாத்திருக்கீங்கல்ல, அதுல நாகார்ஜுனாக்கு நரம்பு வெளியே புடைக்கும் தெரியுமா, கையில அப்படியே கையில இருந்து. ஆமா, அது மாதிரி உங்க பக்கத்துல இருக்கிறவருக்கு அப்படியே பொட்டச்சிட்டு வெளியே வருது தெரியுது, எனக்கு இங்க தெரியுது. யார் பக்கத்துல இருக்கிறவர்? யார், பரணியா இல்ல சுகுமாரா? பரணிக்கு ஏன் பிடிக்கலையா? பரணிக்கு பிடிக்கலன்னு சொல்ல மலையாள படத்தை பத்தி சொல்றீங்களே. மலையாள படத்தை இங்க எத்தனை பேர் சில்லறை சதற விட்டு இருந்தாங்க, நீங்க பாத்தீங்களா இல்லையா? நல்லா பேசிட்டு சொல்றது பாயிண்ட் தானே. நிஜமாவே
ரைஃபிள் கிளப் எல்லாம் இன்னைக்கு பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு காலையில இருந்து. பனி படத்தை பரணி பிடிக்கலன்ட்டு அப்படி ஸ்டார்டிங்லயே அவருக்கு ஒர்க் ஆகல, மத்தவங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு பிடிக்கலன்னு அவர் தெளிவா சொல்லிட்டாங்க. இப்போ ரிவ்யூவே எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ பிரசாந்த் சொல்லுவாரு, அப்புறம் தமிழ் டாக்கி சொல்லுவாரு. அது அவரோட ஒப்பீனியன் தானே அது. இல்ல ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன். இந்த மலையாள படத்துக்கு ஒரு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். எல்லா படமும் நல்லா இல்லைன்னா நான் சொல்லல. இந்த உள்ளொழுக்குன்னு சொல்லிட்டு ஒரு படம் தியேட்டர்ல போயிட்டு இந்த ட்ரெண்ட் சூட் சும்மா இல்லாம வாங்க சூப்பரா இருக்கும்னு சொல்றாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர்ல கொண்டு போய் உட்கார வச்சுட்டான். நானும் பாலா கம்னு விஷால சும்மா கடுப்பேத்தாத, நானு ட்ரெண்ட் செட்டர் பாலா எல்லாம் போயிட்டோம். இந்த பாலா பையன் கவுண்டர்ல போய் டிக்கெட் கேட்கறதுக்கு பதில் வேற மாதிரி கேட்டான். அங்கேயே வந்து கவுண்டர்ல வந்து ஒரே பிரச்சனையா போயிடுச்சு. உள்ளுக்குன்னு ஒரு 4 வாட்டி சொல்லி பாரு. அது வேற ஒரு மீனிங் வருது அது ரைவிங்ல சொல்லும்போது. அப்படி சொல்லி அப்படி ஒரு மாதிரி பேசிட்டான். என்னடா பாலா இப்படிலாம் அப்படின்ட்டு. அப்புறம் சரி படத்துல உக்காந்தோம். சரி படம் மூவ் ஆகும்னு பார்த்தா அதுல வந்து ஒரு இது மாதிரி காட்டுறாங்க, போட் மாதிரி. ஒரு அவங்க கடைக்கு வந்து போறதுக்கு இந்த இடத்துல இந்த எண்டு அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. சரி ஓகே நல்லா தான் பண்ணிருக்காங்க, நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஒரு கதையா வந்து எங்கேஜே பண்ணல எந்த ஒரு இடத்துலயுமே. ஏங்க அந்த 2 பொண்ணுங்க நடிச்சிருப்பாங்களா அதானே? அதுதான் ஐயோ பா சாமி, அதான் கதை தெரியும். நானும் அந்த படத்தை பார்த்தேன். ஆஹா ஓஹோ, அதே தமிழ்ல வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த படம். அவன் பிரிச்சு மேஞ்சிருப்பான் அந்த நாயாத்து வச்சிருக்க படத்தை அப்படின்ற மாதிரி. அந்த கதையும் சரி. இப்போ நீங்க இல்ல அந்த படத்துல சுகுமார் அண்ணா கொட்டுக்காளி உங்களுக்கு ஒரு காச்சானே? எப்பா கொட்டுக்காளியும் நான் அதுதான் சொல்வேன். இப்ப படம் நான் வந்து என்ன வந்து என்கேஜ் பண்ணணும்னு நினைப்பேன். இங்க டிபேட்டே என்னன்னா, நம்ம வித்தியாசமா ட்ரை பண்ணா அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. அதேதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸ் அப்படி பழக்கப்படல. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே கே.எஸ். ரவிக்குமார் படம், அப்புறம் யாரு சுந்தர்சி படங்க, நீங்க கே.எஸ். ரவிக்குமார் படங்க, அப்புறம் வந்து நம்ம ஹரி படங்க, இப்படி நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்த படங்கள் எல்லாமே நம்ம இப்ப 90s கிட்ஸ் நம்ம பார்த்து வளர்ந்த கதைகள்லாம் என்ன மாதிரி கதைகள், என்ன மாதிரி படங்கள் நம்ம பார்த்து வளர்ந்தது எல்லாமே வந்து ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய ஒரு படங்கள் மட்டும் தான் நம்ம பார்த்து நிறைய இது பண்றோம். இப்போ நிறைய பேர் வந்து அஞ்சலி இப்போ பார்த்து செதற விடுவாங்க. அந்த டைம்ல அஞ்சலி எத்தனை பேர் பார்த்து கொண்டாடினாங்கன்றது கேட்டா டவுட் தான். அது அஞ்சலி ஒரு கதை. சும்மா ப்ரோ மலையாள படத்தை வந்து கொண்டாடலாம் இல்ல, இங்க எங்க 5 கோடியா கலெக்ட் பண்ணுது, எல்லாம் ஓடிடில பாக்குறாங்க, பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதே போலதான் தமிழ் படத்தையும் அப்ரிசியேட் பண்ணி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க தியேட்டர்ல போய் பார்த்து ஓடிடிலே ரிலீஸ் ஆனாலும் ஒரு 5 கோடியா சொல்லலாம். இல்ல இன்னைக்கு நான் 2 படமே பார்த்தேன், பனியும் பார்த்தேன். எனக்கு பனியெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஓடிடில ஒரு நல்ல வாட்சா இருந்துச்சு. இப்போ நான் சொல்றேன், இப்போ மலையாளத்துல மம்முட்டி ஒரு வந்து ஜோதியா கூட ஒரு படம் நடிச்சாரு. என்ன படம் அது? காதல் த கோர். காதல் த கோர். அந்த கதை தமிழ்நாட்டுல எடுக்க முடியுமா? அது ஒரு பெரிய ஹீரோ, வாய்ப்பே இல்ல. அந்த கதையை வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து இங்க தமிழ்ல எடுத்துட முடியுமா? எடுத்துங்க, அத கூட விடுங்க. அது கூட ஒரு டோட்டல் கான்ட்ரோவர்சி படம்னு வச்சுங்க. ராஸ்காட்சி மாதிரி ஒரு படம் தமிழ்ல கண்டிப்பா ராஸ்காட்சின்னு ஒரு மம்முட்டி படம், அதே மலையாள படம். இப்படிதான் படிப்பேன், ராஸ்காட்ச். நீங்க சூப்பர் ஸ்டார். இப்ப எங்க என்ன தெரியுமா பிரச்சனை? நீங்க வந்து சூப்பர் ஸ்டார்ல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நீங்க கபாலியே எடுத்தா கூட இங்க பார்க்க மாட்டான். இங்க பேட்டை தான் ஓடும், கபாலி ஓடாது. இல்ல அதுதான் நம்ம ஊர்ல பெரிய ஹீரோ காதலுக்கு நேரம்ல நடிச்சிருக்காங்களா, அதே மாதிரி படம் தானே காதல் த கோர் மாதிரி தானே. காதல் த கோர் மாதிரி தாங்க. ஆனா அந்த கதை வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரே நடிச்சிரு. இப்ப ஜெயம் ரவி அந்த கேரக்டர் எடுத்து நடிச்சிருப்பாரா? ஜெயம் ரவிக்கு பதிலா வினய் எடுத்து நடிச்சிருக்காப்ல. அதுதான் வினய் கேரக்டர் வந்து ஜெயம் ரவிக்கு வந்து தான் பண்ணிருப்பாரான்னு கேக்குறேன். இல்ல கஷ்டம். அது மம்முட்டி. அதுதான் மேட்ரு. அங்க வந்து அவங்க ஒரு கதையை அணுகுற விதமே வேற. அங்க கேரளா சைட்ல வந்து ஒரு கதை, ஒரு கேரக்டர் இது இப்படி பண்ணுதுன்ற மாதிரி அவங்க அதை அணுகுற விதமே வேற. இங்க தமிழ் சினிமால வந்து ஒரு இமேஜ் ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களே, நான் இதுதான் பண்ணுவேன், இதுதான் நம்மளால பண்ண முடியும், இது நம்ம பண்ணலாம், நம்ம ஃபேன்ஸ் அது பிடிக்காதுன்ற மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. அதை வந்து முதல் வந்து உடைச்சதே வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான். எனக்கு கமலஹாசன் அவர்கள் பண்ணியிருக்காரு, ஓகே. இப்போ கரண்ட் ஜெனரேஷன்ல வந்து அதை வந்து பிரேக் பண்றது வந்து விஜய் சேதுபதி. அவர் வந்து அது வந்து எனக்கு பொறுத்தவரை சினிமா, நான் தொழில் சம்பாதிக்க வந்திருக்கேன், எனக்கு பணம் முக்கியம், இதுல எனக்கு எந்த கேரக்டர் வந்தாலும் போகணும், வில்லனா இருந்தாலும் சரி, எனக்கு வந்து ஒரு திருநங்கை கேரக்டர் இருந்தாலும் சரி, ஒரு வில்லனா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணுக்கு அப்பாவா நடிக்கிறதாலும் சரி, நான் நடிப்பன்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்த உடைக்கிறாரு பாத்தீங்களா. அதுல வந்து விஜய் சேதுபதி வந்து இன்னைக்கு நீங்க மகாராஜாவே அது ஒரு சின்ன
மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்படி அவர் எடுத்துக்கிற ஒவ்வொரு கேரக்டருமே வந்து கிட்டத்தட்ட வந்து தமிழ் சினிமால அவர் ஒருத்தர் தான் நம்ம கண்ணுக்கு டக்குன்னு சொன்ன உடனே மலையாளத்துல எல்லாருமே பண்றாங்கப்பா, தமிழ்ல யாருப்பா பண்றாங்கன்னு நம்ம டக்குன்னு ஞாபகத்துக்கு வரது யாரு? விஜய் சேதுபதி தான். கமல்ஹாசன் பண்ணியிருந்தாரு, அது ஓகே. பட் இப்போ கரண்ட் ஜெனரேஷன்ல விஜய் சேதுபதி தான் அவர் தான் பண்றாரு. வேற யாருமே வந்து அந்த கேரக்டர் எடுத்து பண்ண மாட்டாங்க இல்லையா? இவர் வந்து அது உடைக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து மம்முட்டி வந்து வருஷத்துக்கு 4-5 படம் நடிக்கிறாரு. இங்க வந்து ஹீரோஸ் 1 படம் 2 படம் தான் நடிக்கிறாங்க. அதுவும் நம்ம கலெக்ஷனை கம்பேர் பண்றோம். இந்த ஹீரோவுக்கு டயர் 1னா இந்த ஹீரோக்கும் கம்பேர் பண்றோம். இப்ப நேர்கொண்ட பார்வைங்கிறது வந்து ஒரு ஒரு ரீமேக் படம். அது வந்து ஒரு லோ கிளாஸ், ரொம்ப பட்ஜெட் கம்மி, கோர்ட் ரூம் டிராமா. அதையும் வந்து ஒரு பெரிய அந்த வருஷம் வந்து ஒரு பெரிய பல பெரிய ஹீரோக்களோட படத்தோட கலெக்ஷனை கம்பேர் பண்றதுல எந்த விதத்துல நியாயம் இருக்கு? அந்த படம் மொத்தமே 70 நாள் கூட ஷூட் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த படத்துல ஒரு மாசம் இல்ல. அந்த படத்தை வந்து நீங்க என்ன பண்ணுவோம், நம்ம அதே டயர் 1ல இருக்க இன்னொரு ஹீரோவோட படத்தோட கலெக்ஷனோட கம்பேர் பண்ணுவோம். சோ இப்படி கம்பேர் பண்ணும்போது எப்படி நடிக்க முடியும்? இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னு நீங்க சொல்றது கரெக்ட் தான். இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அஜித், விஜய் யாரா இருந்தாலும் அவங்கள சுத்தி ஒரு மார்க்கெட் ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கு இல்லையா? இப்போ விஜய்க்குன்னா இவ்வளவு மார்க்கெட் ஒண்ணு இருக்கு, இவ்வளவு ஓவர்சீஸ் இவ்வளவு பிசினஸ் இருக்கு, இவ்வளவு இருக்குன்ற மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி கதைகளை வந்து நீங்க கொடுத்தாலும் விஜய் இப்ப ஆரம்ப காலங்களில் விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு, பல கதைகள் பண்ணியிருக்காரு. அது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆயிருக்குன்றது வேற ஒரு கேள்வி. அது அஜித் சாரும் பண்ணியிருப்பாரு, பல கதைகள் பண்ணியிருப்பாரு. ஆனா இன்னைக்கு அவங்களை சுத்தி ஒரு மார்க்கெட் கிரியேட் ஆயிருக்கு இல்லையா? ஒரு முதலீடு. இன்னைக்கு ஓடிடிவே வந்து உங்களுக்கு 100 கோடி ரூபாய்க்கு வந்து விஜய் அஜித் படங்களை தவிர வந்து வேற எந்த ஹீரோஸ்க்கு வந்து உங்களுக்கு 100-150 கோடிக்கு வந்து பண்றாங்க. நீங்க பல பேன் ஆண்டி ஆக்டர்ஸ் நீங்க ஆட் பண்ணணும். இன்னைக்கு கமல் படமா இருக்கட்டும், ரஜினி படமா இருக்கட்டும், யாரோட படத்துலயும் வந்து நீங்க பேன் ஆண்டி ஆக்டர்ஸ் நீங்க ஹிந்தில இருந்து 4 பேரு, கன்னடா, தமிழ், தெலுங்குல நீ விஜய் அஜித் படங்களுக்கு மட்டும்தான் இந்த 2 மூஞ்சிங்களை பார்த்து படம் வாங்குறது. அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே 100 கோடி ரூபாய் கண்ணை மூட்டு விஜய் படமா அஜித் படமான்னு சைன் பண்றாங்க. வேற யாருக்கு உங்களுக்கு பிசினஸ் ஆகுது? அந்த பிசினஸோட அழுத்தமும் தான் இவங்களை வந்து அதை தாண்டி வர வைக்க முடியல. வேணாம் நம்ம பண்ண வேணான்னு அதையும் உடச்சி வந்து அஜித்குமார் வந்து பண்ணாரு நேர்கொண்ட பார்வை. அது வந்து கமர்ஷியலா ஒரு ப்ரொடியூசருக்கு எந்த அளவுக்கு சக்சஸ் ஆயிடுச்சுன்றது ஒரு கேள்விக்குறி. அதனாலதான் அவங்க அந்த பேட்டர்னை மாத்தி திரும்ப துணிவு, வேதாளம் மாதிரி ஒரு கமர்ஷியல் ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ள போய் நம்ம கிரவுண்ட ரீபில் பண்ணுவோம். இல்ல கமர்ஷியலா அந்த படம் சக்சஸ். நேர்கொண்ட பார்வை அந்த படம் சக்சஸ். ஆமா, சின்ன பட்ஜெட் படத்துக்கு அதனாலதான் அந்த வந்து அஜித் வந்து திரும்ப அந்த மாதிரி விடாமுயற்சி எடுக்கிறது. ஒரு ஏ கிளாஸ் படம் மாஸ் கொஞ்சம் கம்மியா வச்சு எடுக்கலாங்கிறது. அந்த படம் கமர்ஷியல் சக்சஸ். ஒரு நல்ல ஒரு முயற்சி. 60 நாள்ல ஷூட் பண்ணிருக்காங்க. ஒரு கோர்ட் ரூம் டிராமா, பெருசா லொகேஷன்ஸ் எதுவுமே இல்ல, லோ பட்ஜெட் படம் தான். அது கண்டிப்பா சக்சஸ் தான். அதை போய் நீங்க வந்து 100 கோடி படத்தோட கம்பேர் பண்ண போகும்போது கலெக்ஷன் கம்மியா வேணா இருக்கலாம். நம்ம எதை கம்பேர் பண்ணணும்னா ப்ராஃபிட்டை தான் கம்பேர் பண்ணணும். இந்த படம், இந்த ஹீரோவோட படம் இவ்வளவு ப்ராஃபிட் ஆயிருக்கு, இந்த ஹீரோவோட படம் இவ்வளவு ப்ராஃபிட் ஆயிருக்கு, அதை தான் கம்பேர் பண்ணுமே தவிர கலெக்ஷனை கம்பேர் பண்றோம். அங்கேயே தப்பு. இல்ல இப்போ ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்போ விஜயோட கால்ஷீட் இருக்கா, அஜித்தோட கால்ஷீட் இருக்கா, அவங்ககிட்ட நம்ம இவங்களோட ஷூட்டிங் செலவு சம்பளம் எல்லாம் போக இவ்வளவு பட்ஜெட் ஆகுதா, நம்ம அது இவ்வளவு பிசினஸ் பண்ணலாம், ஒரு ப்ராஃபிட். துறையவே வந்து எப்படின்னா லாபம், பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிற துறை தானங்க இது. சேவைக்கு நோக்கத்துக்காக யாரும் வரல இல்ல சினிமாக்கு. இவங்க 2 பேரோட கால்ஷீட் வந்தாலும் அது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு யாரும் இருந்தாலும் நினைப்பாங்க இல்லையா? போனி கபூரா இருக்கட்டும், ஏஜிஎஸ்ஆ இருக்கட்டும், சன் பிக்சர்ஸா இருக்கட்டும். இப்போ ஜெயிலர் 2 ஏன் பண்றாங்க? அது மிகப்பெரிய சக்சஸ். அந்த பிரான்சிஸ் ஜெயிலர் என்ற பிரான்சிஸ் வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ். அது இப்போ இது கம்ப்ளீட்டா வேற கதையா இருக்கலாம். ஆனா ஜெயிலருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு பவர் இருக்குல்ல, அதை வச்சு பிசினஸ் தான். இங்க சேவை பண்றதுக்காண்டி எல்லாம் அவங்க சொந்த பணத்தை பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் பணத்துல பண்ணக்கூடாது. இவர் ப்ரொடியூசர் ஒருத்தர் அவருக்கு ப்ராஃபிட் வரும்ன்ற நோக்கத்துக்காண்டி தான் இப்போ ஹீரோஸ் என்ன பண்றாங்கன்னா, ரைட் நம்ம வந்து ஒரு கமர்ஷியலா ஒரு படம் கொடுத்துட்டு போயிடலாம். அது எப்படி இருந்தாலும் அந்த படம் வந்து நிச்சயமா ஒரு 150 கோடி 200 கோடி வந்து கிராஸ் பண்ணோம் தமிழ்நாட்டுல, அது பாத்துக்கலாம். ஏன்னா பணம் போட்ட ப்ரொடியூசருக்கு அதான் தேவை. இந்த ரவுண்ட் டேபிள்லாம் நான் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்றது அதுதான். இப்போ ஏஜிஎஸ் கல்பாத்தியா இருக்கட்டும், அவங்க சொன்னது விஷயங்கள் அல்டிமேட்டா வந்து எண்ட் ஆஃப் த டே ப்ரொடியூசருக்கு படம் ப்ராஃபிட்டா, அவங்க லாபம் அடைகிறாங்களா, அதை தான் வந்து ஹீரோஸ் வந்து முக்கியமா கவனிக்கிறாங்க. இப்போ வந்து போனி கபூர் வச்சு 2 படம் பண்ணாரா அஜித் சாரு? 3 படம் 3 படம் பார்வை, வலிவு, துணிவு, வலிமை, துணிவு, வலிமை. அதுதான். அப்படி வந்து அந்த ப்ரொடியூசருக்கு லாபம் வரணும். அதே மாதிரி தான் வந்து இப்போ சிறுத்தை சிவா வந்து நீங்க திட்டுறீங்க இல்லையா, அவரை பொறுத்தவரைக்கும் என் கூட வந்து போகும்போது ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு டேரக்டரா தான் வெளியே போகணும்னு அவர் நினைக்கிறாரு. அஜித் சார் நீ ஒரு ஹிட் குத்துட்டு போ, பிளாப்னு ஒரு பேச்சு வரக்கூடாது, ஹிட் குத்துட்டு போ, ஒரு பெரிய ஹிட்டா இருந்துட்டுதான் தொடர்ந்து ஃபார்முலா அவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்க வணிகமா எண்ட் ஆஃப் த டே ப்ரொடியூசருக்கு பணம் வருதா, ஹீரோக்கு வந்து நல்ல பேர் கிடைக்குது, டைரக்டருக்கு வந்து நெக்ஸ்ட் படம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அது இப்போ ஹீரோ சம்பளம் வாங்கிட்டு கிளம்பிடுறாரு. அதே மாதிரி ப்ரொடியூசரும் வந்து பணம் போட்டு பணத்துக்காக வெயிட் பண்ணாங்க. ஆனா டைரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய லைஃப் இல்ல. அது இந்த படம் ஓடினாதான் அவங்க அடுத்த படம், இல்லைன்னா அது அங்கேயே டிராப் ஆகி நிக்குது இல்லையா? அதுக்காக சொல்ல வரேன், லாபம் தான் முக்கியம் சினிமா பொறுத்த வரைக்கும். இங்க சேவை பண்றதுக்கு யாரும் வரல. பிரகாஷ் ப்ரோ,
சொல்லுங்க சொல்லுங்க bro. பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் இன்டர்ஸ்டெல்லார் ரீ ரிலீஸ் ஆகுது அப்படிதானே? இப்போ அதனால எதுவும் இஷ்யூ வருமா தியேட்டருக்கு? தெரியல, ஐமேக்ஸ் ஸ்கிரீன் கிடைக்காது. ஐமேக்ஸ்ல படம் இந்த படமே வராது. அதுல ஒரு ரீரிலீஸ் படம் ஃபாரின் படத்துக்கு நம்ம ஏங்க கவலைப்படணும்? அது ஒரு ரீரிலீஸ் படம், ஃபாரின் படம், இல்ல ஃபாரின்ல ஓவர்சீஸ்ல அது தேட்டர் கிடைக்காது. புஷ்பானால அதை திரும்ப ரீ-ரிலீஸ் கட் பண்ண ஸ்டாப் பண்ணி வச்சாங்கல்ல, அந்த மாதிரி இல்ல இல்ல இப்போ இது அஃப்ரின் ப்ரோ, ரிலீஸ் ஆகுறதுனால ஏதோ விடாமுயற்சிக்கு ஹோல்ட் பிரச்சனை வராது. இன்ட்ரெஸ்ட்ல இருக்க பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சு, ஆனா கிடையாது. ஏன்னா இல்ல இல்ல இண்டஸ்ட்ரியில வராது இருக்கு வராது வரதான் வராது. சொல்றேன். டிக்கெட்லாம் ஓபன் பண்ணி ஹவுஸ்ஃபுல். நானும் டிக்கெட் புக் பண்ணிட்டேன் பிராட்வேல. நான் 3 நாளுக்கு ஹவுஸ்ஃபுல் ஆக போகுது. இல்ல இல்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த வாட்டி அந்த படத்தை பார்த்தே ஆகிறோம். விட்டுருங்க. ஓகே ஓகே. அடுத்து வந்து பிரகாஷ் ப்ரோ, அந்த தனுஷ் அந்த டைரக்ஷன் அது வருதா ப்ரோ? அது 30ஆம் தேதி விஜய் வந்து படம். முன்கூட்டியே, ஒரு வாரம் முன்கூட்டியே வருது. என்ன ப்ரோ அவர் கிளம்பிட்டாரா? அப்புறம் அந்த ஃபேமிலி படம்னு ஒரு படம் வந்துச்சு ப்ரோ, அது நல்லா தான் இருந்துச்சு, டீசென்ட். அது ஒரு 2 months முன்னாடி தியேட்டர் ரிலீஸ் ஆயிருந்துன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஆமாங்க, நைட்டு தாங்க பார்க்கணும் அந்த படம். நல்லா சொல்றாங்க. எனக்கும் நான் ரொம்ப ஒரு 2 ரொம்ப days முன்னாடி பிடிச்சிருந்துச்சு. பார்த்தேன். அம்மா ரொம்ப கேரக்டர் எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பண்ண பிடிச்சிருந்துச்சு. மாதிரி, அதாவது எப்படின்னா ஒரு ஃபீல் குட் மூவி அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சு பார்த்தா கதையை மட்டும் யாரும் நல்லா சொல்லாதீங்க. இருந்துச்சு. அதுக்கு இல்ல இல்ல ஸ்டோரி சொல்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. எல்லாமே அந்த மாதிரி ஃபீல் குட்டா. இப்போ ஒரு மலையாளத்துல கூட ஒரு மூவி வந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஃபேமிலியா சம்திங் அந்த மாதிரி. ஃபேலமி, அப்புறம் ஏதோ ஹோம்னு ஒரு படத்துல அந்த அந்த கான்செப்ட் தான். மாவீரன் பாத்துட்டீங்களா? எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி உங்களுக்கு? தான். எனக்கு இன்னைக்கு மேட் மை டேன்னு சொல்லலாம் சார். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஃபேமிலி படம். அந்த அம்மா கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க ரவீனா அவங்களோட மதர் பண்ணியிருந்தாங்க, அவங்க நேம் தெரியல, டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்களோட அம்மா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இவர் ஒருத்தர் நல்லா பண்ணியிருந்தாரு, மேயாதமான்ல வருவார்ல, விவேக் பிரசன்னா. அதான் மோஸ்ட்லி விவேக் எல்லாருக்கும் பிரசன்னா. ரிலேட்டபிளா இருக்கும் ப்ரோ கண்டிப்பா படம். ஆமாம் ஆமாம். ஆனால் எல்லாமே ரொம்ப மூவி எதுவுமே ஆக்ஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல், ரொம்ப காமெடியாகவும் இல்லாமல் டீசெண்டாக அப்படி ஃபீல் குட் அந்த மாதிரி போச்சு மூவி ஏன் ஃபுல்லாகவே. ப்ரோ இந்த படம் எல்லாம் தியேட்டர்ல வரும்போது பெருசா வந்து ரிவ்யூ எதுவுமே வரல? வந்திருந்தா ஆக்சுவலாக 2-3 பேர் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி நல்லா இருக்குது மூவி அப்படின்னு. இது வந்து ரொம்ப லோ பட்ஜெட்ங்கிறதுனால ப்ரொமோஷன் அந்த அளவு செட் ஆகலை போல. இன்டர்ஸ்டெல்லார் வந்து ஐமேக்ஸ்ல மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? முருகேஷ் ப்ரோ இன்னும் கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. இல்ல, இன்டர்ஸ்டெல்லார் வந்து ஐமேக்ஸ்ல மட்டும் தான் போட்டிருக்காங்களா அங்க சென்னையில? இல்ல 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 நார்மல் விஷால் தியேட்டர்ல ப்ரோ ரிலீஸ் ஆகுது. ஐநாக்ஸ்லயும் ரிலீஸ் ஆகுது. ஆஹ் வெறும் ஐமேக்ஸ் மட்டும்தான் நான் நினைச்சேன். அது இல்ல. சென்னையில வந்துட்டு இன்னும் 2-3 எக்ஸ்ட்ரா ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. ஆனா நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், இங்க நிறைய பேர் இந்த படம் பாத்திருக்கீங்களான்னு தெரியல. அந்த படத்தை முடிஞ்சாதுன்னா, நீங்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதுதான் நான் ஐமேக்ஸ்ல ஒரு வாட்டி பாருங்க. வெயிட்டிங். பட் அது ஒரு உச்சகட்ட சம்பவம். அது படம் புரியுது புரியலன்றதெல்லாம் விட்டுருங்க, விஷுவலா அந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்டை பார்த்துருக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும் தியேட்டர் அது ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ல. நல்ல வேளை கோயம்புத்தூர்ல சம்பந்தம் பண்ணதுக்கு பண்ண ஒரே முதல் நல்ல காரியம் அதான். கோயம்புத்தூர்ல தான் பார்க்க போறேன். அப்படியே ஒய்ஃபை பார்க்க போற மாதிரி போயிட்டு வணக்கம்மா அப்படின்ட்டு அங்க போயிடுறது. பெங்களூர்ல வந்து நடுவில் 200 தான் வந்து 2 ஐமேக்ஸ் அப்டேட் மட்டும் டிக்கெட்ஸ். விட்டு போச்சு. 2 அப்டேட் பண்ணிட்டோம் நடுவில். இப்போ வந்துச்சுனால சொல்லிடுறோம். முன்னாடி இந்த மாமன் படத்துக்கு ஃபர்ஸ்ட் லுக் வரலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க யாரோ ஒரு ஆள். நாளைக்கு வருதுன்னு சொல்லி, அதாவது இப்போ அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அந்த படத்துக்கு, ப்ரொடக்ஷன் ஹவுஸில் போட்டாங்க. அடுத்தது இன்னொரு அப்டேட் ஐயோ மறந்துட்டேனே, ஏதோ ஒன்று வந்துச்சு. நடுவில் கேட்டாங்க யாரும் இந்த ரெட்ரோ படத்துக்கு கேமராமேன் ஸ்ரேயாஸ் அவரு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. 2 இது. அடுத்து எனக்கு இன்னைக்கு முக்கியமான ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு இந்த சைஃப் அலி கான் இன்னைக்கு வந்து அட்டாக் நடந்துச்சு இல்ல, யாருக்கு அந்த நியூஸ் ஃபாலோ பண்ணீங்களா எதுவும்? அதுக்கப்புறம் ஆமாண்ணா, ப்ரோ கரெக்ட். நான் ஆமா இப்ப ஆமா. நீங்க கிரிட்டிக்கல் சொன்ன வரைக்கும் ஸ்டேஜ்ல தான் இருந்து கேள்விப்பட்டேன் நானும். கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருந்து ரிலீவ் ஆயிட்டாரு, இப்ப நார்மலா இருக்கிற மாதிரி எனக்கு என்னன்னா, condition. அவங்க அவ்வளவு பெரிய சிசிடிவி கேமரால ஒருத்தர் கூட இல்ல பதிவாகலன்னு இல்ல சொல்லியிருக்காங்க. இல்ல இப்ப கேமரா லேட்டஸ்ட் அப்டேட் இல்ல ப்ரோ. இப்போ வந்து ஒரு போட்டோ வெளியிட்டிருக்காங்க, இவர்தான் குத்துனதுன்ற மாதிரி ஒரு அப்படியா? ஸ்டார் கேஸ்ல நடந்து வரப்போ ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ரெக்கார்ட் ஆமா ஆகி. ஆமா. அப்படியா? ஏன்னா எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அப்டேட்ல ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா இது இவ்வளவு பெரிய வீட்டுல வந்து சிசிடிவி கேமரால ஒருத்தர் கூட பதிவாகலன்னு சொல்லி ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். கேட்டா தெரிஞ்சவங்க தான் அப்படின்றாங்க. எனக்கு அதுக்கு மேல ஷாக்கிங். என்னவோ சரி, அதை யாராவது ஃபாலோ பண்ணீங்களா, எது விஷயமான்னு கேட்டேன்.
மார்னிங்ல இருந்து அந்த நியூஸ் இதாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஏர்லி மார்னிங்ல இருந்தே போயிட்டு இருந்தது. ஒரு ஆறு இடத்துல கத்திக்கிது விழுந்திருக்க மாட்டிருக்கு. ஆபரேஷன் பண்ணி இப்ப வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தாண்டிட்டாப்ல, இஸ் குட் ஃபைன் அப்படின்ற மாதிரி நியூஸ் ஈவினிங் தான் வந்துச்சு. ஆக்சுவலா பிரகாஷ், நீங்க கேமராமேன் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, பட் இப்ப பேச மாட்டீங்க. பட் ஃபியூச்சர்ல அவர் பேரை பத்தி பேசுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அது எத்தனை பேர்த்த தெரியும் தெரியல. CH சாய் அவர் பேர். ஒரு படம் தான் ஏதாவது எஸ்கே படத்துக்கு கேமரா ஒர்க் பண்ணிருக்காரா ப்ரோ? ஆமா, ஒரு படம் தான் பண்ணிருக்காரு. சோ அதனால பெருசா தெரிய வாய்ப்பு இல்லை. பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல நல்லா பண்ணியிருந்தாரு. கனா படத்துக்கு யாரு கேமராமேனு? கனா படத்துக்கா தெரியலையே, இருங்க பாக்குறேன். இதோ புரியாத புதிர் பண்ணிருக்காரு அவரா? தினேஷ் பி கிருஷ்ணன் கனா படத்துக்கு. பர்னி ப்ரோ, நீங்க சொன்னவர் புரியாத புதிர் பண்ணிருந்தாரு அவரா? நான் சொன்னவர் வந்து அமரன் படம் பண்ணவர். ஓகே ஓகே. அமரன் தான் வருது ஃபர்ஸ்ட் படம். விஷால் ப்ரோ, ரஞ்சித் ஜெய கூட டைரக்டர் பேர் தானே? ஆமா, நீங்க யார சொன்னீங்க? கேமராமேன் பேசிட்டு இருக்காங்க. ஓகே சாரி. என்ன பர்னி, மலையாள படத்தை பத்தி ஒருத்தர் பேசினாரு, நடுவில் ஏதாவது பாயிண்ட் வருவீங்கன்னு பார்த்தேன், ஒன்னும் பேசாம ஆஃப் ஆயிட்டீங்களே. சிவகுமார் விஜய் பனி படம் இன்னைக்கு நானுமே பார்த்தேன். நல்லா அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. பனி படம் அது நம்பகத்தன்மை இல்லாம இருந்துச்சு. இந்த இன்னைக்கு ஒரு சொன்னார்ல, சைஃப் அலி கான் கேஸ்ல ஒரு சொன்னார்ல, நம்புற மாதிரி இல்ல அப்படின்னு. எங்க கதை சொல்லாதீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ்ங்க. எங்க கதையே சொல்ல மாட்டேங்க. இவர் பரணி ப்ரோவோட பதறாரு. இல்லங்க, பரணி ப்ரோ எங்க போகுதுல்ல. இல்ல ஆக்சுவலா நான் சொல்றேன், பனி படம் எனக்கு பெருசா ஒர்க் ஆகல தியேட்டருக்கெல்லாம் பாக்குறப்போ. பட் செகண்ட் ஹாஃப் எனக்கு லேசா ஒர்க் அவுட் ஆகல. இல்ல எனக்கு பயங்கரமா இருக்கு. இல்ல என்ன பிரச்சனைனா, வில்லன் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதியிருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால ஆமா இல்ல வில்லன் ரிவீலிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒருத்தவங்களும் என்னென்ன பண்றாங்கன்றத ரிவீல் பண்றாங்கல, அது நல்லா இருந்துச்சு. இல்ல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சீன் வரும்ல, ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும்ல, அதுக்கு அப்புறமேட்டு வந்துட்டு எனக்கு வந்து ஒர்க் ஆகல. இப்ப என்னன்னு தெரியல, படத்துல அந்த மாதிரி சீக்வன்ஸ் வச்சாலே ஒரு மாதிரி என்னடா டே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுறதுனாலயா இல்ல என்னன்னு தெரியல. பட் அதுக்கப்புறமே செகண்ட் ஹாஃப்ல வந்து அவங்க வந்து ஒரு டைப் ஆஃப் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. பட் இருந்தாலுமே அது வந்து ஒரு மாதிரி யூஸ்வலா ஃபீல் ஆன மாதிரி இருந்துச்சு எனக்கு. ப்ரோ நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்களே, 4 லாங்குவேஜ் தான் ப்ரோ வாங்கிருக்காங்க, ஹிந்தி வாங்கல. அது எப்படி ப்ரோ? அப்போ ஹிந்தி 8 வீக்ஸ் போட்டிருப்பாங்களா எப்படி ப்ரோ? ஹிந்தி இல்ல 4 லாங்குவேஜ் மட்டும் தான் இருக்கு. பிரகாஷ் ப்ரோ, எந்த படத்துக்கு? ரெட்ரோ இப்படிதான் கங்குவாக்கு சொன்னாங்க, ஹிந்தி 8 வாரம் கழிச்சுன்னு. 4 வாரத்துல வந்து எப்பவும் போல. இல்ல ப்ரோ, ஹிந்தி அதுல மென்ஷன் பண்ணல ப்ரோ. தமிழ் அதுதான் 4 லாங்குவேஜ் தான் போட்டிருக்காங்க, ஹிந்தி மென்ஷன் பண்ணல. அதுதான் கேக்குறேன். இல்ல அப்படின்னா அந்த ஹிந்திக்கு தனியாக இப்பெல்லாம் வந்து ஹிந்தி படங்களுக்கு ஹிந்தி டப்பிங் மட்டும் தனி அக்ரிமெண்ட் போடுறாங்க சில தயாரிப்பாளர்கள். ரைட்ஸ் சொல்லி ஹிந்திக்கு நல்லா அதிகமா போகுது, நார்மலா போட்டா சேர்த்து போட்டா கம்மியா வருது, ஹிந்திக்கு மட்டும் போட்டா தனியா வருதுன்னு போடுறாங்க. அந்த கணக்குல வேணா வெயிட் பண்ணி வச்சிருக்கலாம். அதை அவ்வளவுதான், டைம் இருக்குல்ல, பொறுமையா பேசிக்கலாம். ஏன்னா அது வந்து தனியா ஒரு அமௌண்டா இருக்கும், பெரிய அமௌண்டா சேர்த்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற கணக்குல இருக்கும். ஓகே ப்ரோ. அதே போல ரைஃபிள் கிளப்பும் பார்த்தேன், நல்லா செகண்ட் ஹாஃப் நல்லா மாசாதான் இருந்துச்சு, நிறைய சீன்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் இருக்கேன். எனக்கு இந்த பனியில செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவா இருந்துச்சு, ஒரே சீன் திரும்ப நடக்கிறது. மற்றபடி அவரு இன்னும் நிறைய டைரக்ட் பண்ணணும்னு தோணுது. அவரு தானே டைரக்டர் ஜோதி ஜாஸ்தி இந்த படத்துக்கு? ஆமா அவரே தான். அதான் லாஜிக் பார்க்காம பார்த்தோம்னா போர் அடிக்காம போகுது ப்ரோ. அததான் நான் சொல்றேன். லாஜிக்லாம் படம் லாஜிக் அங்கேயே அடி ஆயிருது, ஃபர்ஸ்ட் நடுவுலயே அடி வாங்கிருது. பட் வந்து லாஜிக்கே இல்லாம பாத்தீங்கன்னா நல்லா ஜாலியா போகுது. ஆக்சுவலா பிரகாஷ், நான் கொஞ்ச நேரம் நான் வந்து ஸ்பேஸ்ல இல்ல, இப்போ சின்ன ஒர்க்னால போயிட்டேன் குழந்தை பார்த்துக்கிறதுக்கு. என்னாச்சு, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா போச்சா? இல்ல ஒன்னும் ஆகல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரி இது ராம்குமார் ப்ரோ இவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுவாருன்னு நான் இன்னைக்கு தாங்க. ஒரு நேர்ல என்ன ஜாலியா பேசும் அப்படிங்க, நேர்ல என்ன கொஞ்சம் ஓப்பனா பேசும். சினிமா நாலேஜ் நிறைய இருக்கு அவருக்கு, இன்னைக்கு தான் தெரியும்.
ட்ரோல் நீங்க மெட்டீரியல் ட்விட்டர்ல தான் பார்த்துட்டு போஸ்ட் அப்படி இருக்கும். அது சூப்பரா ரொம்ப பேசுவாருங்க மாறிட்டாரு. அவரு. நேர்ல பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் பேசுவாரு, மனுஷன் சூப்பரா பேசுவாரு, நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாரு, நிறைய விஷயம் இருக்கும். நல்ல டைப் தான் நேர்ல பேசுறப்ப. அவர் கூட இருந்தா 1 மணி நேரம் 3 நாள் நேரம் தெரியாது, நேரம் போறதே தெரியாது. ஃபுல் வைபா தான் இருக்கும். பிரகாஷ், நான் பாக்குறதுக்கு நிறைய கண்டென்ட் இருக்கு, நான் டைம் தானே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு பிக் பாஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, லாஸ்ட் ஃபைனல் வீக்கு. அதில் இன்னைக்கு வேற ஜாக்லின் வேற எவிக்டட்னாங்க. அது பார்க்கலாமா? இல்லை பாட்டல் டாக் சீசன் 2 வருது இன்னைக்கு நைட்டு, அது பார்க்கறதா? இல்லை இல்ல சைலோ? நீங்க லைவ்ல பாக்குறீங்களா ப்ரோ? நிஜமாவே தூக்கிட்டாங்களா இல்ல சும்மா இல்லை, பூச்சாண்டி நிஜமாலுமே அவுட்டு தான். வெளியும் போயிட்டாங்களா? ஆமா ஆமா ஆமா, வெளியே போயிட்டாங்க. ஆக்சுவலா என் டைம்லைன்ல 3 பேர் தான் பிக் பாஸை பத்தி போடுறது. நான் அதுல பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிறது பிக் பாஸ் நடக்குது இல்ல, ஆமா இல்லன்னு. ஒன்னு பரணி, இன்னொன்னு தரணி, அடுத்து சேகர்னு ஒருத்தர் இருப்பாரு. இந்த 3 பேர். பரணி ஆமா, சேகர்னு ஒருத்தர் இருப்பார்ல, சிம்பு ஃபேனு, சேகர் எஸ்டிஆர், அவரு. அதான் சொல்றேன், பரணி, தரணி, சேகர், 3 பேர் தான் அந்த இன்னைக்கு காலைல ஒரே மாதிரி போட்டு ஜாக்லின் இந்த பெட்டி தூக்கிட்டு ஓடி போடுற போஸ்ட் போட்டுருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அன்ஃபேர் ப்ரோ. 15 வீக்கும் நாமினேட் ஆகி மக்களை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க ஜாக்லின். இது வரைக்கும் அது சொன்னாங்க பாருங்க, அத்தனை இந்தியாவில் உள்ள அத்தனை லாங்குவேஜ்ல யாருமே இந்த அளவுக்கு எல்லா வாரமும் நாமினேட் ஆகல. இவங்க ஒருத்தவங்க எல்லா வாரமும் நாமினேட் ஆகி தப்பிச்சு வந்திருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை இப்படி சிறியா நடுவில் ஒரு கேமை கூப்பிட்டு அப்புறம் மக்கள் இத்தனை நாள் ஓட்டு போட்டதுக்கு மரியாதை. நான் அவங்கதான் டைட்டில் வின்னரே ஆவாங்கன்னு நினைச்சேன். இல்ல டைட்டில் வின்னர் எப்படியோ முத்துக்கு தான் போகும், என்னோட கெஸ். மோஸ்ட் லைக்லி எனக்கு தெரிஞ்சா அவர் தாங்க வின் பண்ணுவாரு. இப்ப எல்லாருமே சொன்ன மாதிரி தாங்க. அவ்வளவுதான் பெரிய கை. தீபக், நான் 2 பேர் எதிர்பார்த்தேன், ஒன்னு தீபக், இன்னொன்னு ஜாக்லின். 2மே போச்சு. நான் அவருதான், வேற இதுல சந்தேகமே வேணும். ப்ரோ விஜய் டிவி ஆளுங்களே வின் பண்ண வைக்க மாட்டாங்க ப்ரோ. அது பண்ணா அது பெரிய இல்ல, எனக்கு புரியல. ஏங்க டாப் 10 வந்தப்ப டாப் 10மே விஜய் டிவி. வந்துட்டு போன ராஜுவே விஜய் டிவி தான். ராஜு சீசன் 5 டைட்டில் வின்னரு. இல்ல, இப்போ டாப் 10ன்னு ஒண்ணு வந்துச்சுல, டாப் 10 எல்லாமே விஜய் டிவி தானே. அது எப்படி விஜய் டிவி? போன சீசன் யாரு வின்னர்? அதுக்கு போன சீசன் யாரு வின்னர்? அதெல்லாம் எப்பயுமே இந்த பிக் பாஸ் ஷோ நடக்கிறதே அந்தந்த சேனல்ல இருக்கிற ஆர்டிஸ்டோட இதை இன்னும் எக்ஸ்போஸ் பண்றதுக்காக. ஐ மீன் எக்ஸ்போஸ் இன் த சென்ஸ் எக்ஸ்போஷர், கரெக்டான வேர்டு எக்ஸ்போஷர். அந்த ஒரு இது கிடைக்கிறதுக்காக தான் அவங்க சேனல்ல இருக்கிற ஆர்டிஸ்ட் நிறைய பேர்த்த உள்ள போட்டு அந்த ஒரு 100 days ஸ்டே பண்ண வச்சு மக்கள் மத்தியில பார்க்க வைக்கிறாங்க. எல்லாமே ஹிந்தி வெர்ஷன்னாலும் சரி, மலையாளம் வெர்ஷன்னாலும் சரி, நீங்க எல்லாமே பார்த்துக்கிட்டாலும் வெளியில இருந்து கூட்டிட்டு வந்தாலுமே அது கொஞ்ச நாள் உள்ள வச்சிருப்பாங்க. இப்போ ஆள் கிடைக்கலன்னா அவுட் சைட் பீப்புள் தான் மோஸ்ட் லைக்லி எவிக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி மோஸ்ட்லெஸ் சீசன்ல ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் நடக்கும் கண்டிப்பா. இவங்க போக மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருப்போம், திடீர்னு அன்ஃபேர் எவிக்ட் பண்ணுவாங்க. அது ஒரு பூஸ்ட். ஐயோ இவர் எலிமினேட்டான்னு சொல்லி எல்லாருமே பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பூஸ்ட், அது ஒரு டைப் ஆஃப் பூஸ்ட். ஆனா பயங்கரமான ஒரு எபிசோட்னா, போன வாரத்துல சுனிதாவுக்கு விஜய் சேதுபதிக்கு ஒரு டிபேட் நடந்ததுல பிஆர் ஒர்க்கை பத்தி ஓப்பனா பிக் பாஸ் குள்ள பேசின ஒரு எபிசோட்னா அது பயங்கரமா இருந்துச்சு. அவங்க சுனிதா எக்ஸ்போஸ் பண்ணது. ஏன்னா எல்லாமே பிஆர் ஒர்க் நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த லாஸ்ட் 4 சீசனாவே யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அது ஓப்பனா இந்த சீசன்ல தான் அது உள்ள ஹோஸ்டே அதை பத்தி பேசுற மாதிரி வந்தது. அது வேற லெவல். பிஆர் ஒர்க் எல்லாத்துக்குமே நடக்கும், பட் இந்த தடவை நெகட்டிவ் பிஆர் கொஞ்சம் போற மாதிரி இருக்கு. அதனாலதான் அது அவங்க பேசினாங்கன்னு நான் ஃபீல் பண்ணேன். நெகட்டிவ் பிஆர் 2-3 சைட்ல இருந்து வருது அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு ஷுவரா இல்ல. சரி ரைட், இந்த வருஷம் பிக் பாஸே ரொம்ப ஃபாலோ பண்ணல, அதனால இந்த சின்ன அப்டேட்ஸே போதும் பிக் பாஸ் பத்தி. பிக் பாஸ் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வரும் நான் டாப் குக், டூப் குக்கு வித் கோமாளி, இதுக்கெல்லாம் தான் வெயிட்டிங். ரைட், நான் வெயிட் பண்றது ஒரே ஒன்று என்னன்னா ஐபிஎலுக்கு மட்டும்தான். மற்ற எல்லாமே வேற சினிமா தவிர வேற எதுவும் வெயிட் பண்ணல. சரி, வேற யாரும் எதுவும் பேச வேண்டியது இருக்கா? இந்த T20 போகுதுல்ல, சவுத் ஆப்பிரிக்கா T20, அதெல்லாம் நீங்க ட்ரீம் லெவல்ல ட்ரை பண்ணீங்களா? இல்ல அதுக்கு இப்ப நமக்கு நேரம் கிடைக்கல. நம்ம படம் பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்கல, அப்படியே விட்டுருவோம். இப்ப நம்ம ஏகப்பட்ட படம் இப்பதான் பெட்டிங் படம் பார்க்க. நீங்க பரணி போன் அடிச்சு ஒரு படம் சூப்பரா இருக்கு பாருங்க நான் தியேட்டர்ல, அந்த படம் பார்க்கலான்னு போனேன். புக்கிங்லேயே இல்ல, அது ஆன்லைன்ல பார்த்துட்டு பரணி இல்ல பரணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு சூக்ஷமதர்சி ஞாபகம் வந்துச்சு. பேசாம நம்ம இது பெண்டிங்ல இருக்குல்ல, இதை ஃபர்ஸ்ட் முடிச்சிடும் சொல்லி முடிச்சேன். சூப்பரா இருந்துச்சு படம்.
அது மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் பெண்டிங் படங்கள் எல்லாத்தையும் முடிக்கிற ஐடியாவில் இருக்கு. வேற எல்லாமே ஏற்கனவே டெத் நோட்டு முடிச்சாச்சு, இப்போ சூக்ஷம தர்ஷன் முடிச்சாச்சு, அடுத்து இது மாதிரி ஓடிடியில் இருக்கிற பெண்டிங் முடிச்சுட்டு தேட்டரில் நாளைக்கு நேசி பாயா போவேன் நினைக்கிறேன். மிச்சம் இந்த வருஷத்துல வந்து பார்க்காத இருக்கிறது அதுதான். இந்த வருஷம் வந்து மொக்கையா தான் இருக்குன்னு கேள்விப்பட்டாச்சு. இருந்தாலும் நாளைக்கு போர் நீங்களே தான் அடிக்கிறது லீவு டிசாஸ்டர்னு சொன்னீங்க. பிரகாஷ், நான் நீங்க சொல்லிட்டு இருந்தான். இங்கிலீஷ் சீரிஸ் இங்கிலீஷ்லயே பாப்பீங்களா? ஆமா, எனக்கு ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பார்த்தா தான் பிடிக்கும். ஏன் டப்பிங் எனக்கு வந்து செவரன்ஸ்னு சொல்லி ஒரு சீரிஸ் இருக்கு. நான் 4 எபிசோட் பார்த்திருக்கேன். சூப்பரா இருக்கு. அது அது சீசன் 2 இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோட் சீசன் 2ல வந்துருச்சு. வீக்லி ரிலீஸ் தான். பட் நீங்க இப்போ பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா எப்படி முடிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் சீசன் 2 பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. 4 எபிசோட் தான். ஆனா வந்து உங்களுக்கு வந்து கிரிப்பிங்கா போகும். உங்களுக்கு த்ரில்லர் மாதிரி போகாது. ஆனா கொஞ்சம் கிரிப்பிங்கா போகும். டிராமா கிரிப்பிங்கா போகும். உங்களுக்கு வந்து ஆக்ஷனோ இல்ல இதெல்லாம் கிடையாது. கான்செப்ட் வந்து இதுதான். கான்செப்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் தான். ஒரு ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்க்குற ஹீரோ. ஆனா அந்த கம்பெனி லிஃப்ட்டுக்குள்ள ஏறினாருன்னா அவரோட பர்சனல் லைஃப் எல்லாம் மறந்துடுவாரு. அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒர்க் போயிட்டாருன்னா ஒர்க் மட்டும்தான். ஒர்க் லைஃப் முடிஞ்சு ஒர்க்கை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா ஒர்க்ல என்ன நடந்துச்சு, ஒர்க் லைஃப்பை பத்தி எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஸோ 2 பிரெயினை ஸ்பிளிட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒர்க் லைஃப், பர்சனல் லைஃப், அதை பேலன்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது அந்த கம்பெனிக்குள்ள போயிட்டா ஒர்க் மட்டும்தான், கம்பெனி விட்டு வெளியே வந்துட்டா பர்சனல் மட்டும்தான். அந்த மாதிரி தான் மைண்டு ஒர்க் ஆகும். அதுதான் கான்செப்ட். அதுக்கப்புறம் நீ அவ்வளவுதான். அந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சது, இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்க பாருங்க. பேரை மட்டும் சொல்லுங்க, இல்லைன்னா எனக்கு ட்ரெயிலர் நம்ம ஓடிடியில் அனுப்பிச்சு விட்டுருங்க. நான் அனுப்புறேன். ப்ரோ அத்தோமுகம் பாத்தீங்களா ப்ரோ? அத்தோமுகம் பார்த்தாச்சு ப்ரோ. சூப்பரா இருக்கும். ஐயோ செம்ம படங்க. அது சான்ஸே இல்ல. பட் ஆனா பிரேக்கிங் பேட் பாத்திருக்கீங்களா ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ அதெல்லாம் பார்த்தாச்சுங்க. அதெல்லாம் அப்பயே பார்த்தாச்சு. ஒருத்தர் நண்பர் ரொம்ப சொல்லி 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 பார்க்க சொல்லி அந்த சதீஷ்னு ஒரு நண்பர் இருப்பாரு ட்விட்டர்ல, சர்ச்னு ஒரு பேரு. அவர் சொல்லி தான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஃபேமஸ் வெப் சீரிஸையும் பார்க்கணும்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. எல்லாத்தையுமே அவர் அனுப்பிடுவாரு. பெஸ்ட் எல்லாத்தையும் அனுப்புவார். அவர் சொல்லி தான் நான் வந்து இந்த கொரியன் சீரிஸ் ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சேன். எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சதுல அவர் தான் காரணம். ஒரு ஆனா அந்த படத்துல வர ஹீரோயின் மேல உங்களுக்கு கோவம் வரும். ஆனா அவங்க பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு தான் நீங்க மெச்சூர் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். கரெக்ட். நான் 3 சீசன் முடிச்சிருக்கேன். நானே இப்பதான் ப்ரோ ஆரம்பிச்சேன். ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சேன். சரி சீரிஸ் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி 3 சீசன் முடிச்சிருக்கேன். இன்னும் 2 இருக்கு பேலன்ஸ். சரி பிரகாஷ் ப்ரோ, அந்த பெண்டிங் லிஸ்ட்ல நான் சொன்ன சீரியஸும் எடுத்துக்கோங்க ப்ரோ. டைம் இருந்தா பாருங்க. டவுட்டு படம் பேரு, சீரிஸ் பேர் டவுட்டா? ஆமா ப்ரோ. சரி ரைட், ஓகே. பாக்குறது டவுட்னு சொல்லிடாதீங்க. இல்ல பாப்போம் பொறுமையா ஃபர்ஸ்ட் எடுத்து முடிச்சிட்டு பாப்போம். பிரகாஷ், நான் அதே மாதிரி ரைஃபிள் கிளப் பாருங்கண்ணா, நல்லா இருக்கும். இவ்வளவு சீக்கிரம் ஓடிடில விட்டுட்டாங்க? இவ்வளவு சீக்கிரமா? எனக்கு புரியலையே. 1 மாசம் ஆச்சு. 19ஆம் தேதி தானே வந்துச்சு. ஆமா 1 மாசம் ஆச்சுல. 4 வீக்ஸ் கேரண்ட், 4 வீக்ஸ் கேப். ஓகே ஓகே ஓகே. 1 மாசம் போனதே தெரியல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்த ஒரு மாசத்துல ஓடிடி வந்திருக்குன்னு அதுக்கப்புறம் ரைஃபிள் கிளப் ரிலீஸ் ஆன மலையாளம் ரிலீஸ்ல லீக் ஆகாத 2 படங்களுங்க இது. அதுதான் ப்ரோ நான் சொல்ல வந்தேன். 1 மந்த்ல வந்திருக்கல, அதுவே பெரிய விஷயம் இல்லை. பண்ணி கொஞ்சம் டிலேடு தான். பட் ஆனா இது 1 மந்த்ல வந்துச்சு. ஆனா இது 2மே லீக் ஆகாதது எனக்கு சர்ப்ரைஸ் இல்ல. இதை வச்சுதான் நான் வந்து ஐடென்டிட்டியும் லீக் ஆகாதுன்னு ஒரு கெஸ்ல இருக்கேன். பாப்போம். இந்த சங்கராந்திக்கு ஒருத்தொன்னா படம் நாளைக்கு போனாலும் போகலாம். ஏன்னா இப்ப டைமே கிடைக்கல. 2-3 நீங்க நேத்தே பாத்துருப்பீங்கன்னு நினைச்சேங்க நானு. நீங்க இவ்வளவு நேரம் பார்க்காம இருக்கு, எனக்கு ஆச்சரியம். டைமிங் செட் ஆகும் ப்ரோ. நாளைக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது கிடைச்சாதான் போவேன். படம் ரிப்போர்ட்லாம் நல்லா இருக்கு. நாளைக்கு ஆக்சுவலா பிவிஆர்ல 99 rupees தான் டிக்கெட்டு. நான் இருக்கிற பிளேஸ்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த படத்துக்கு இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன 2 படத்தை தவிர மற்ற எல்லா படத்துக்குமே 99 rupees இல்லைன்னா 199 இருக்கு டிக்கெட்டு. மோஸ்ட் ஆஃப் த படத்துக்கு 99 rupees தான். ஸோ அதர் சென்டர்ஸ்ல செக் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு யாராவது படம் ஏதாவது பெண்டிங்ல இருக்கிற படம் 99 rupees டிக்கெட்டு பிவிஆர்லன்னா தாராளமா போய் பார்த்துட்டு வாங்க. நீங்க போறீங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ, அவ்வளவுதான். நான் என்னோடது ஃபினிஷ் தான். சங்கராந்தி வச்சு நான் வந்து நைட்டு 10:45 ஷோ இருக்கு. நைட்ல வீட்டுல விட மாட்டாங்க, அதனால போல. அப்புறம் இந்த கோபி பிரசன்னா 10 மொக்க போஸ்ட் விட்டு ஒரு நல்ல போஸ்ட் விட்டுறாரு. 10 மொக்க போஸ்ட் விடுறாரு. இன்னைக்கு விட்டதுல அந்த
ட்ரைலர் அவுட் நோ போஸ்டர் செம்ம மொரட்டு போஸ்டர். ப்ரோ அவர் விஜய் படத்துக்கு கையில மட்டும் தான் ராடு ப்ரோ நல்லா வச்சிருக்க மாதிரி. கொடுக்குறாரு அவரு. விஜய் அதேதான் படத்துக்கு என்னங்க, மட்டும் தான் ப்ரோ. விஜய் இல்ல படத்துக்கு இல்லைங்க, மட்டும் அவர் தான் ப்ரோ. விஜய் படத்துக்குமே நாலு மொக்க போஸ்ட் விட்டு ஒரு இந்த கண்டென்ட் போஸ்ட் ஒன்னே ஒன்று விட்டுறாரு, சூப்பரா விட்டுறாரு. இன்னைக்கு இப்ப விடாமுயற்சிக்கு 4-5 போஸ்ட் கடைசியில விட்டுச்சு, எல்லாமே அந்த வேஸ்ட். கோட்டுக்கு அவரா? கோட்டுக்கு அவருதான். இந்த ஐமேக்ஸ் போஸ்டர்னு ஒண்ணு விட்டாங்களே, அதெல்லாம் நல்லாவா இருந்துச்சு, மேல வானத்தை பாக்குற மாதிரி. இல்லைங்க, அவர் 4 மொக்க போஸ்ட் விட்டு ஒன்னு சூப்பர் போஸ்ட் விடுவாரு, அதுல அப்படிதான் விட்டுருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு அவரோட பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா அந்த மாஸ்டர்ல ஒண்ணு விட்டுருப்பாரு பாருங்க, விஜய் சேதுபதியும் வரும், விஜயும் இருக்கிற மாதிரி. அதுதான் பக்காவா பெஸ்ட் இருக்கும். கமர்ஷியல் போஸ்டர்னா அதுதான். முன்னாடி விஜய் சேதுபதி நிக்கிற மாதிரி, பின்னாடி அவர் ஷோல்டர்ல கை வைக்க வர்றதுன்னு சொல்றீங்க. ஆமா, அது ஒண்ணு. இன்னொன்னு 2 பேரும் அப்படியே கத்திட்டு இருக்க மாதிரி இருக்கும்ல, ஆப்போசிட்ல. அது கூட விடுங்க, அது படத்துல வரல, அது செட்டிங் போஸ்டர். படத்துல வர காஸ்டியூமே கிடையாது அது 2 பேருமே. ஆனா இது நீங்க முன்னாடி சொன்னீங்க, அது வேற லெவல் போஸ்டர். எனக்கு விடாமுயற்சி இத்தனை நாளைக்கு வந்த போஸ்டர்ல இன்னைக்கு வந்த போஸ்டர் தான் நல்லா இருந்துச்சு. கடைசி அந்த கையில ஒண்ணு வச்சுட்டு நிக்கிறாருல, ராடா அது சுத்தியலா. லியோவோட தம்ப்நெயிலும் அதே மாதிரி தான் இருக்கும், கையில ராடு வச்சுட்டு இருக்கிற மாதிரி. நல்லா சுத்தியல் மாதிரி அந்த பின்னாடி தைத்து மாதிரி செம்மையா இருந்துச்சு. அது போஸ்டர் இந்த குவாலிட்டி தான் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, அந்த ஏகே லுக்கும் பயங்கரமா இருக்கு. நல்ல படம். ஆனா அதான் 30,000 இது பண்ண வச்சுட்டேடான்ற மாதிரி பொங்கல் டேட்டை மிஸ் பண்ணிடுச்சு. அது ஒண்ணுதான் வரும். அது ஒண்ணுதான் அடுத்த ஸ்டார்டிங். அந்த இதுல இப்பதான் பாசிட்டிவ் ரொம்ப நேரத்துக்கு, அதாவது ஒரு 15 நாளைக்கு அப்புறம் திரும்ப பாசிட்டிவ் வந்திருக்கு. இந்த வாட்டி கொஞ்சம் பியூர் பாசிட்டிவ் வைப்பா இருக்கு. பார்ப்போம். இன்னும் பிப்ரவரி 6 கண்டிப்பா எனக்கு பொங்கல்ல பண்ற கலெக்ஷனுங்கிறது வாய்ப்பு கம்மி தான் இனிமேல். ஏன்னா 10 நாளைக்கு நம்ம பாக்குறோம். இப்போ ஒரே ஒரு படமா மதகத ராஜா ஏதோ கொஞ்சம் ஈடு கொடுத்து ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைன்னு இந்த பொங்கல் டோட்டல் டல் பொங்கலா இருக்கும். அந்த படம் மட்டும் தான் கிட்டத்தட்ட ஒரு 22 கோடி நம்ம கலெக்ஷன் பண்ணியிருக்கு. மற்ற எல்லா படமும் ரொம்ப 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 கம்மி. இந்த பொங்கலுக்கு வந்து தேட்டருக்காரங்க நொந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மதகத ராஜா மட்டும் வராம போயிருந்தா அவ்வளவுதான். அது ஒரு 12 வருஷம் கழிச்சு காப்பாத்தி விட்டுருச்சு. ப்ரோ இந்த ப்ரொடியூசர் நல்லா ரெக்கவர் ஆகி வந்தா நல்லது ப்ரோ. இந்த ஜெமினியா நல்ல படம்லாம் எடுத்துருப்பாங்க. வசூல் ராஜா நிறைய படம் எடுத்துட்டு இருந்தாங்களே அவங்க. ஜெமினி நண்பன் அவங்க தயாரிச்சதுதான். நண்பன் ஜெமினி பிலிம் சர்க்கியூட்னாலே நல்லா இருக்கும். எல்லாம் அந்த அந்த லோகோவே நல்லா இருக்குங்க. லோகோவே பயங்கரமா ஒரே நாள்ல 2 படம் பண்ணாங்க. அந்த போடா பொடி அவங்க தயாரிச்சதுதான். போடா பொடி துப்பாக்கி அவங்க வந்து ரிலீஸ் பண்ண கலைப்புலி தான தயாரிச்சாரு. துப்பாக்கி ரிலீஸ் பண்ணதும் அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க.